ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோக்கினாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சாதன போதினி 9வது ஸ்லோகம். விசிஷ்டானி து கர்மாணி சமாலோச்ய விசேஷ்யதே பக்தி யோக இதி பிராக்ஞைஹி அபிதானம் ச தீயதே. ஆசிரியர் இந்த இடத்துல பக்தி யோகம் கர்மயோகம்னா என்ன, அதனுடைய பலன் என்ன அப்படிங்கறத அவர் சொல்லிட்டு வராரு. இந்த இடத்துல அவர் சொல்றது பக்தி யோகம்ங்கிறது கர்மயோகத்தை பக்தி யோகத்திலிருந்து பிரிக்க முடியாது. பக்தி யோகமும் கர்மயோகத்தையும் பிரிக்க முடியாது. அப்ப ஏன்னா கர்மயோகம் என்பது பக்தின்னு என்ன, இறைவனோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் பகவான் வர்ற அந்த உணர்வு பக்தி, அதையோடு தன்னை இணைத்துக் கொள்ளுதல் பக்தி யோகம். அதையும் இவர் சொல்ற கர்மயோகம் அது வந்து புத்தி யோகம். கர்மயோகத்துக்கு இன்னொரு பேரு புத்தி யோகம். அப்ப அந்த கர்மங்கள் உங்களுடைய ஸ்வதர்மம் நித்திய கர்மம் நைமித்திய கர்மம் எதையும் மாற்றுறது கிடையாது. அந்த கர்மங்களை ஈஸ்வரா அர்ப்பணா புத்தியோடு அந்த தர்மத்துக்குட்பட்டு செய்து அதனோட பலன் வரும்போது பிரசாத புத்தி இறைவனிடமிருந்து வருவதாக அது புத்தியோடு அந்த பாவனையில் செய்து பழகிறது கர்மயோகம். கர்மத்தோடு தன்னை இணைத்துக் கொள்ளுதல் கர்ம யோகம். இது ரெண்டையும் பிரிக்க முடியாதுங்கிறார். பக்தி யோகத்தையும் கர்மயோகத்தையும் புத்தி யோகம் ரெண்டையும் பிரிக்க முடியாது. ஏன்னா பக்திங்கிறது இறைவனிடம் லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் ஒன்று இருந்தா தான் அவங்க அந்த கர்மத்தை அந்த இறைவனுக்கு அவங்க சமர்ப்பணம் பண்ண முடியும். ஸோ பக்தி யோகம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் பக்தியை பத்தி நம்ம பார்த்தோம். எத்தனை விதமான பக்தி, ஃபார்மல் பக்தி, இன்ஃபார்மல் பக்தி, இந்த மாதிரி எந்த அவங்கவுங்க பக்தியில் ஏன் வேறுபாடுன்னு பார்த்தோம். எதையும் குறையும் நம்ம சொல்ல தேவையில்லை. அவங்கவுங்களுடைய குணத்துக்கு தகுந்த மாதிரிதான் அவங்களுடைய பக்தி வெளிப்பாடு லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கும். சத்தோ குணத்தில் இருக்கவங்களுடைய பக்தி அவங்களோட எக்ஸ்பிரஷன் பிரேயர் ஆகட்டும், அந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் தட் பக்தி இஸ் டிஃபரெண்ட். ரஜோகுண பிரதானமாக இருக்கிறவங்களுடைய பக்திங்கிறது எக்ஸ்பிரஷன் ஆஃப் தட் பக்தி பிரேயர் வில் டிஃபர். தமோ குண predominant-ஆ இருக்கிறவங்களுடைய பக்தி எக்ஸ்பிரஷன் தட் பிரேயர், the expression of that bhakti is prayer. அதனுடைய வழிபாடு முறைகள் மாறுபடும். இறைவன் எல்லாத்தையும் ஏத்துக்கிறார். ஏன்னா அவங்க அந்த குணத்துல அவ்வளவுதான் பண்ண முடியும். ஆனா அதுலயே இருந்துடக்கூடாது. இப்ப தபோ குணத்தில் இருக்கிறவங்க ரஜோகுண பக்திக்கு வந்து அப்புறம் சத்தோ குண பக்திக்கு வரணும். இறைவன் எல்லாத்தையும் கேட்கறது சத்தோ குண பக்திக்கு வரணும் அப்படிங்கிறத இறைவனுடைய எதிர்பார்ப்பு. நீ தமோ குணத்துல பிறந்திருந்தாலும் பரவாயில்ல, ரஜோகுணத்துல பிறந்திருந்தாலும் பரவாயில்ல, சத்தோகுணத்துல பிறந்திருக்கியா அது அது உங்களுடைய பூர்வ ஜென்மத்தை டிசைட் பண்ணது, அது உங்க கையில் இல்ல, பிறந்தாச்சு. ஆனா என்ன பண்ணும், தமோ குண பக்தியினோட பக்தி பிரேயர் அதுல இருந்து பக்தி யோகத்திலிருந்து ரஜோகுணத்துக்கு வந்துதான் நீங்க வந்து சத்தோ குணத்துக்கே வர முடியும். தமோ குணத்திலிருந்து அப்படியே ஹை ஜம்ப் பண்ணி சத்தோ குண பக்திக்கெல்லாம் வரவே முடியாது. அது குணம் அப்படி மாறாது, ஒரு கிரமம் இருக்கு. அதன் பிரகாரம் நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்மளுடைய பக்தியை வளர்த்தி கிரடேஷனை பண்ணிக்கணும். சத்தோ குணத்துக்கு வரணும். ஏங்க ரஜோ குணத்தை வழிபாடு பண்ணிட்டு இருந்தா பத்தாதா, ஏதுக்கு சத்தோ குணத்துக்கு வரணும் அப்படின்னா, சத்தோகுண பக்தி சத்தோ குணத்துக்கு ஒருத்தன் வர்றான் அப்படின்னா தான் அவன் வந்து அவனுடைய மைண்ட் வந்து ஷார்ப்பா இருக்கும். சொன்னதை உள்ளதை உள்ளபடி புரிந்துக்கக்கூடிய சக்தி அவனுக்கு தான் கிடைக்கும். போதும் என்ற மனம் ஒரு அமைதி பெறும். சாஸ்திரத்தை கற்றுக்கொள்வதற்கு இறைவனை பற்றிய ஞானத்தை பெறுவதற்காக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னாலும் சரி, சத்தோகுணத்துக்கு வந்தா தான் முதல்ல வாழ்க்கைய நிம்மதியா வாழ்வாங்க. எது கிடைச்சதோ அதுல ஒரு திருப்தியோடு, எதையும் ஒரு பிராரத்தத்தின் பிரகாரம் ஏற்றுக்கொண்டு, எது வருதோ அதை ஏற்றுக்கொண்டு அதில் ஒரு திருப்தியுடன், அக்செப்டன்ஸ் திருப்தி, இந்த ரெண்டு குணமும் சத்த குணத்துக்கு தான் வரும்.
அப்பதான் இந்த ரெண்டு வந்தாதான் உங்க மனம் ஒரு அமைதியாகும். அதுக்காக ஃபர்ஸ்ட் சத்துவகுணம். அந்த அமைதி படிச்ச மனம் ஃபர்ஸ்ட் லெவல். இது வாழ்க்கையை நிம்மதியா வாழ்றக்கே சத்துவகுணம் வேணும். அடுத்த லெவல் யூஸ் ஆஃப் த சத்துவகுணம். அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்ததுன்னா சாஸ்திரம் சொல்லி கொடுக்கிற விஷயங்கள் புரியும். அது வரைக்கும் புரிஞ்ச மாதிரி இருக்கும். இது சுவாமிஜியோட வார்த்தை. புரியுற மாதிரி தான் இருக்கும் கிளாஸ். ஆனா உள்ள இன்டர்னலைசேஷன் ஆகாது. இன்ஃபர்மேஷனா போகுமே தவிர அது ஞானமாக ஸ்புரிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால அவர் என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் நீ வாழ்க்கையில நிம்மதியா வாழணும்னாவே சத்துவ குணத்துக்கு வந்துடணும். அப்பதான் உனக்கு யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். ஒரு போதுமென்ற மனம் அமைதி பெறும். அமைதியான மனம் தான் சந்தோஷம். அடுத்த இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, இது நம்ம ஸ்லோகத்துக்கு முன்னால நம்ம சொன்னா பிரேயர். ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு எதுக்கு ப்ரே பண்றோம் கேள்வி கேட்டா தெரியாது. சாமிகிட்ட அதை வேணும் இதை வேணும், எனக்கு எதுவுமே கேட்க தோணலமா, அப்ப பிரேயர் தேவையில்லை. அப்படி அல்ல. வாட் இஸ் த பிரேயர்? வாட் இஸ் த நீட் ஆஃப் பிரேயர்? வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தட் பிரேயர்? வாட் இஸ் த லாஜிக்? எதுக்கு பிரேயர்னு ஒன்று வச்சிருக்காங்க? லாஜிக். ஏன்னா பக்திங்கிறது எல்லாத்துக்குள்ளயும் இருக்கும். அதை வெளிப்படுத்துறதுங்கிறது பிரேயர். இப்போ நம்மளுக்கு என்ன பார்க்கணும்? வாட் இஸ் த லாஜிக்? வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தட் பிரேயர்? ஏன் சாமி கும்பிடணும்? கும்பிடுறதுனால என்ன பிரயோசனம்? ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கணும்னா பிராரப்தம்னு ஒன்று புரிஞ்சுக்கணும். அப்பதான் இது புரியும். பக்தி பிரேயருடைய கொஸ்டின் பிரேயரோட லாஜிக் தான், பிரேயரோட சிக்னிஃபிகன்ஸ் தான். ஆனா அதை புரிஞ்சுக்கணும்னா இன்னொன்னு நீ புரிஞ்சுக்கணும், பிராரப்தம்னு ஒண்ணு இருக்கு. பிராரப்தம் புரிஞ்சுக்கணும்னா பூர்வ ஜென்மம்னு ஒண்ணு இருக்குன்னு ஏத்துக்கணும். அது இறைவன் சொல்றத நாம போய் டெலஸ்கோப் மைக்ரோஸ்கோப் வச்செல்லாம் பார்க்க முடியாது. இறைவன் சொல்றாரு பூர்வ ஜென்மத்துல வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய. இதுக்கு முன்னால எத்தனையோ சரீரம் எடுத்த ட்ரெஸ், பழைய ட்ரெஸ்ஸை கழட்டி போடுற மாதிரி நீ கழட்டி போட்டுக்கிட்டே தான் வந்திருக்கிற. நவானி கிருண்ணானி, புது ட்ரெஸ் நீ ஒரு சரீரமா என்ன பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கிற, போட்டுக்கிட்டே தான் இருக்கிற. பழசாகும்போது அதை விட்டுற, புதுசா இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கிற. எப்படி ஆடைகள் பழசானா கழட்டி போட்டுட்டு வேற எடுத்து போட்டுக்கிறோமோ, வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிருண்ணாதி, பழைய புது ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிற மாதிரி. இதெல்லாம் தான் இறைவன் சொல்ற ப்ரூஃப். அப்ப நம்ம இதுக்கு முன்னால பல சரீரம் எடுத்திருக்கிறோம். அது மனித சரீரம் எடுத்திருப்போம். அதுல புண்ணிய பாப்பம் எல்லாம் சேர்த்து வச்சிருப்போம். தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணிருப்போம், அதர்மத்துக்கு உட்பட்டு பண்ணிருப்போம். மொத்தத்துல புண்ணியமும் சேர்த்து வச்சிருப்போம், பாவத்தையும் சேர்த்து வச்சிருப்போம். அந்த ஜென்மத்தில சேர்த்துப்பட்ட பாவம் தான் எல்லா பல ஜென்மங்களாக அது அடுத்த ஜென்மத்திலயும் அந்த ஜென்மத்தில கழிக்க முடியாது. அதுக்கு ஒரு மூட்டை இருக்கு. அதாவது பல ஜென்மங்களாக சேர்த்து வச்ச கர்மங்களுக்கு பேரு சஞ்சித்த கர்மா. புண்ணிய பாப்பத்துக்கு மூட்டைக்கு தான் பேரு சஞ்சித்தம். அதுல ஓரளவுக்கு இந்த ஜென்மத்துக்கு உண்டானது அனுபவிக்கிறதுக்கு கொஞ்சம் தான் எடுத்துட்டு பிறந்திருக்கோம். புண்ணியத்தை எடுத்துட்டு வந்திருக்கோம், பாபத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கோம். அது பேரு தான் பிராரப்தம். அந்த மூட்டை அப்படியே தான் இருக்குது. அதுல கொஞ்சம் எடுத்துட்டு அந்த மூட்டை தான் பிறவிக்கு காரணம். காரணமே அந்த சஞ்சித மூட்டை தான். அது இல்லைன்னா பேர் கிடையாது. அதுல இருக்கிற புண்ணிய பாபத்துல கொஞ்சத்தை எடுத்துட்டு இப்ப பிறந்திருக்கோம். அது எப்படி வெளிப்படுது? புண்ணியம் சுகமாகவும் பாப்பம் துக்கமாகவும் வெளிப்படும். எப்பங்க வெளிப்படும்? ஜூன் மாசம் 2ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்குமா, இல்ல 10 வயசுக்கு மேலையா, இல்ல 20 வயசுக்கு மேலையா? எப்போ வெளிப்படும்? காலையில் உங்களை விழிக்க எழுப்புவதே பிராரப்தம் தான். அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும். நைட்டு படுத்து தூங்குறதுங்கிறது அந்த ரெண்டு அடுத்த பிராரப்தத்துக்கும் இதுக்கும் நடுவுல கேப் தான் தூக்கமே. சோ பிராரப்தம் தான் நம்ம இழுத்துக்கிட்டு போகுது. நம்ம அறியாமல் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், நாம நினைச்சு பண்றோம், நாம நினைச்சு சாதிக்கிறோம். ஒன்னும் பண்ண முடியாது. அது ஃப்ரீவில் யூஸ் பண்ணி நம்ம பண்றது அது அடுத்த திங்கு. நம்மளுக்கு இப்போ ஒரு கால் எந்திரிச்சோன்னே நமக்கு மூச்சு காற்று கிடைக்குது, சாப்பாடு கிடைக்குது, குளிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்குது. எத்தனை புண்ணியம்! அதெல்லாம் புண்ணியத்தினாலதான் எல்லாமே இப்ப கிடைச்சிட்டு இருக்குது. நீங்க உக்ரைன்ல போய் பிறந்தீங்கன்னா குளிக்கிற கூட இப்ப தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, படிப்பு கிடையாது குழந்தைகளுக்கு. சோ நம்ம இங்க பிறந்திருக்கிறோம்னா அந்த புண்ணியம் தானே. எது? குளிக்கிறதுக்கு தண்ணி, குடிக்கிறதுக்கு தண்ணி, குளிக்கிறதுக்கு தண்ணி, சுவாசிக்கிறதுக்கு காற்று, இப்ப மத்திய காலையிலத்துக்கு உணவு சாப்பிட்றோமா இல்லையா, பசிச்சொன்ன உணவு கிடைக்குதா இல்லையா? அதெல்லாம் உங்களுடைய புண்ணியம் கழிஞ்சிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த புண்ணியம் இருக்கிறதுனாலதான் நமக்கு உணவு கிடைக்குது, சுவாசிக்கிறதுக்கு காற்று கிடைக்குது, உடல் ஆரோக்கியமா இன்னைக்கு இருக்குது, ஒரு மனநிலை அமைதியா இருக்குது, வேதாந்த கத்துக்கிறோம். இதெல்லாம் என்ன ஆகுது? அந்த புண்ணியம் தான் சுகமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. சரி, அதுக்கடுத்து யார் இருக்கா? பாப்பம். அது எப்படித்தான் வெளிப்படும்? துக்கமாக வெளிப்பட்டு கொண்டு இருக்கும். இப்படித்தான் ஒரு நாள் எண்ட் ஆகும். ரெண்டு மாறி மாறி வரும். சுகமே ஒரு நாள் முச்சூடு வராது, துக்கமே ஒரு நாள் முச்சூடு வராது.
ரெண்டு மாறி 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 வர்ற மாதிரி இறைவனோட அமைப்பு. இதெல்லாம் ஏன் வருதுன்னா அது இறைவனோட ஈஸ்வரா சிருஷ்டி. சுகம் கழிச்சுன்னா துக்கம், துக்கம் கழிச்சா சுகம், இந்த மாதிரி மாறி மாறி ஒரு நாள், அப்படி ஒரு வாரம், அப்படித்தான் போயிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கையே. ஒரு மாசம், அப்புறம் ஒரு வருடம், அப்புறம் பிறவி. இந்த பிறப்பே என்னதான் புண்ணிய பாப்பத்தை கழிக்கிறது தான், சுகமாக துக்கமாக தான் நம்ம பிறந்திருக்கோம். இப்போ பிரேயருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? வாட் இஸ் அ லாஜிக், வாட் இஸ் அ சிக்னிபிகன்ட்? இதுதான் லாஜிக். இப்படியாச்சா? இப்போ சுகமா நம்மளுக்கு சுகத்தை புண்ணியத்தை கழிக்கும் போது உங்களுக்கு பிரேயரே தேவையில்லை. ஏன்னா எல்லாமே சுகமா அனுபவிக்கிறோமே, வேணுங்கிறது கிடைக்குது போது. எப்ப பிரேயர் தேவை? நம்மளுடைய பாப்பம் துக்கமாக வெளிப்படும் போது நமக்கு என்ன தேவை? பிரேயர். ஏன்னா அது நீ மைனஸ் பிளஸ் மேக்ஸ் வச்சு புரிஞ்சுக்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்ப பிளஸ் வெளிப்படும் போது சுகத்தை அனுபவிக்கிறோம், புண்ணியத்தை வச்சுக்கோங்க. மைனஸ்ங்கிறது பாப்பத்தை வச்சுக்கோங்க. அது வெளிப்படும் போது நம்ம என்ன அனுபவிக்கிறோம்? துக்கத்தை அனுபவிக்கிறோம். இப்ப இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங் பிரேயர் எப்படின்னா, இப்ப மைனஸ் வெளிப்படுது அப்படின்னா கண்டிப்பா நீங்க துக்கம் தான் அனுபவிச்சு ஆகணும். அத விதியை, அது பேர் தான் விதி. மைனஸ் வெளிப்பட்டு பிளஸ் வெளிப்பட்டு அனுபவிக்கிற பாருங்க, அது பேர் விதி, பிராரப்தம். பிராரப்தத்துக்கு இன்னொரு வேர்டு தான் விதி. விதியை மதியால் வெல்லலாம். எப்படி? இப்ப அந்த மைனஸ் வெளிப்படுதா, துக்கமா வருதா, நீங்க என்ன பண்ணணும்? இன்டெலிஜென்ட்டா டெய்லி நீங்க நிறைய புண்ணியத்தை ஆட் பண்ணி வச்சிருந்தீங்க, பிளஸ் ஆட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த மைனஸ நியூட்ரலைஸ் பண்றக்கு பிரேயர் செய்யும் போது அந்த பிரேயர் பிளஸ். ஏன்னா அது ஒரு ஆக்ஷன், அது புண்ணிய, அது தர்மத்துக்கு உட்பட்டு இறை வழிபாடு பண்ணும் போது அது என்ன கொடுக்கும் உங்களுக்கு? பிளஸ். அந்த பிளஸ் அதிகமா சேர்த்தி வச்சீங்கன்னா, எது பாபம் வெளிப்படுறதுக்கு முன்னாலே சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணும். எப்ப பாபம் வெளிப்படுதோ அப்ப அது என்ன பண்ணிரும்? ஓரளவுக்கு கம்ப்ளீட்டா அப்படியே எல்லாத்தையும் ஜீரோ பண்ணி நம்மள அப்படியே பிளஸ்லயே கூட்டிட்டு போகணும்னு நினைக்கக்கூடாது. ஓரளவுக்கு தலைக்கு வர்றத தலப்பாகையோட போக வச்சு காப்பாற்றக்கூடிய சக்தி படைத்தது நீங்க ப்ரே பண்ற அந்த பிளஸ். லாஜிக் அதுதான். அது பிளஸ், அந்த அன்னைக்கு வெளிப்படுற மைனஸ். அது மைனஸ் எப்ப வெளிப்படும்? நான் சொன்னேன் 11வது வயசுல ஜூன் மாசத்துல வெளிப்படும் ஒரு கணக்கு இருக்கான, தினம் வெளிப்படும். டெய்லி டெய்லி ரெண்டு மாறி மாறி வெளிப்படும். அப்ப என்ன பண்ணணும்? மைனஸ் வெளிப்படும் போது அந்த கஷ்டத்திலிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்காக, மைனஸ்ல நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்க பிளஸ் ஆட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் உதவும். திஸ் இஸ் லாஜிக், மேத்தமேட்டிக்கல் லாஜிக். பண்றது மைனஸ் வெளிப்படுது, அதுக்கு நீங்க அக்கௌண்ட்ல பிளஸ் இந்த ஜென்மத்துல சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பிளஸ் என்னது இருக்கிறதெல்லாம் தானம். அந்த பிளஸ் எப்படி வரும்? நீங்க தானம் பண்ணலாம், எது நல்ல காரியங்கள் தர்ம காரியங்கள் எது பண்ணாலும் வரும். அது மாதிரி பிரேயருங்கிறது எந்த செலவும் இல்லாம அமைதியா மனதை கண்ண மூடி உட்கார்ந்து நீங்க மானசம் ஜபம் பண்ணீங்கன்னா கூட என்னதான், தட் இஸ் த ஹையஸ்ட் பிரேயர். ஓம் நம சிவாயன்னு உட்கார்ந்து நம்ம சொல்றோம், அதுவே என்னதான் ஹையஸ்ட் பிரேயர். காய்க்க வாச்சிக்க மானச எதுல வேணா நீங்க பிரேயர் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய தமோ ரஜோ சத்துவ குணத்தை பொறுத்தது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எது உங்களுக்கு வெளிப்பாடுது அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கிங்க. அது எதுக்கு பண்றதுன்னா, எப்படி பண்றதுன்னு லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். எப்படி வேணா பண்ணிக்கிங்க, ஆனா எதுக்கு பண்றோம்? வாட்ஸ் தி லாஜிக்? அந்த மைனஸ நியூட்ரலைஸ் பண்றதுக்கு நம்ம we are adding plus by prayer. இது முதல்ல புரிஞ்சுக்கணும். வாட் ஃபார் ஐ ஆம் டூயிங் பிரேயர். இப்ப தெரியும். இதை நீங்க ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுத்தீங்க, அது புரிஞ்சுக்கும். எஸ், ஐ ஆம் இன் நீட் ஆஃப் prayer. This is first step of a Hindu mother to teach the kid. எதுக்கு பிரேயர்? ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கறதுக்கு அது இல்லை, செகண்ட் மார்க் வாங்கறதுக்கு, ஸ்டேட் ரேங்க் வாங்கறதுக்கு, உடல் ஆரோக்கியத்துக்கு. அப்படிங்கும்போது அந்த குழந்தை என்ன நினைக்குது? எனக்கு எது வேண்டாம், நான் கேட்க வேண்டிய இல்லை, எனக்கு என்ன நான் படிக்கிறேன்னு என்ன வருதோ நான் ஏத்துக்கிறேன் போது நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன வருதோ நான் படிக்கிறேன், என்ன வருதோ நான் ஏத்துக்கிறேன். சாமி எது கும்பிட்டுட்டு? ஏன்னா அதுக்கு சாமிங்கிறது கண்ணுக்கு தெரியுது இல்ல, they cannot believe. ஏன்னா சயின்டிஸ்டே இறைவன் நம்ப முடியாத போது இந்த குழந்தை எம்மாத்திரம் அவ்வளவு இன்டெலிஜென்ட்டா ஒர்க் பண்ணி கண்டுபிடிக்கிறவங்களே அந்த ஃபேக்டர் ஏத்துக்கிற கிடையாது. இறைவன் சிருஷ்டிகர்த்தா ஜெகத்காரணம் ஈஸ்வரனா ஓடிடுவாங்க ஒரு மைல் தூரத்துக்கு. அப்படிங்கும்போது இந்த குழந்தை எப்படிங்க புரிஞ்சுக்கும்? சோ இதுதான் லாஜிக். அப்படிங்கும்போது அது புரிஞ்சுக்கும். ஓ, ஐ ஹாவ் டு டூ பிரேயர். அது ஏத்துக்குதோ இல்லையோ சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. முதல்ல நாம புரிஞ்சுக்கணுமே, நமக்கு தெரியணுமே எதுக்கு பிரேயர் பண்றோம்னு. அடுத்தது இதுதான் லாஜிக். இப்ப சிக்னிபிகன்ஸ் என்ன, பயன், அதனால நமக்கு என்ன பலன்? நீங்க அதை பண்ணீங்க அப்படின்னா வர்ற கஷ்டத்திலிருந்து என்ன பண்ணிக்கலாம்? அந்த மைனஸ்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்கு எப்ப பிரேயர் பண்ணணும்? அடுத்தது எப்ப பிரேயர் பண்ணணும்? முடிந்த அளவு எப்பப்ப முடியுமோ
அப்ப என்ன ஏன்னா அதுக்கு ஒரு இது சொல்லக்கூடாது டெஃபினேஷன். இந்த மாதிரி நீ எப்படி பண்ணலாம், காய்க்கா வாச்சிக்கமா எப்படி வேணா பண்ணிக்கோ, சத்துவ ரஜோ தமோ குணத்தின் எப்படி வேணா பண்ணிக்கோ. எப்ப பண்றது அடுத்த கேள்வி, பிரேயர் எப்பங்க பண்ணணும்? இவங்களாம் ஓவரா சாமி கும்பிட்ற மாதிரி தெரியுது, வயசாயினா இவங்களாம் ஓவரா சாமி கும்பிட்ற மாதிரி தெரியுது. அதுல என்ன ஓவர், என்ன இது என்ன? இறைவன் என்ன சொல்றாரு, அனன்ய சிந்தோ எந்தோ மா, அவங்களைத்தான் என்ன பண்ணுவார், யோகக்ஷேமம் வகாமியகம், என்னை தவிர வேறு சிந்தனையே இல்லாமல் இருக்கிறவனுடைய யோகக்ஷேமம் வகாமியகம் அப்படின்னு காலுக்கு சாயங்காலம் வரைக்கும் கிருஷ்ணா 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 ராமா ராமான்னு சொல்லிக்கிட்டே பண்ணணுமா? அப்படி அல்ல. அது எப்படி பண்ண முடியும்? நம்ம சமையல் பண்றோம்னா சமையலை கான்சென்ட்ரேட் பண்ணி தான் பண்ண முடியும். அப்ப வாயில் அதை சொல்ற போது கன்ஃபியூஸ் ஆகும். அப்படி அல்ல, 24 மணி நேரம் நாமத்தை சொல்லுன்னு சொல்ல. எப்பெல்லாம் உன்னால இறைவனை பற்றி சிந்தனை கொண்டு வர முடியுமோ அப்பெல்லாம் என்ன வழிபாடு உனக்கு தோணுதோ, எப்படி அவரை வழிபடணும்னு தோணுதோ பண்ணிக்கோ. பட் அந்த பிரேயருங்கிறது கண்டிப்பா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. ஏன்னா ஹி இஸ் த பெர்மனன்ட் கம்பானியன். இறைவன் தான் போன ஜென்மத்திலையும் நம்ம கம்பானியனா இருந்தாரு, அதுக்கு முதல் ஜென்மத்திலையும் கம்பானியனா இருந்தாரு. இந்த ஜென்மத்தில் இருக்கிற அம்மா அப்பா கம்பானியன் போன ஜென்மத்தில் இல்ல. அதை சுவாமி சொல்ற, போன ஜென்மத்தில் நீ புலியா பிறந்திருந்தீங்கன்னா அப்ப யாரோட ஒரு கம்பானியன் இருந்திருக்கும்? புலியம்மா புலியப்பா. போன ஜென்மம் சிங்கமா பிறந்திருந்தீங்கன்னா சிங்கம்மா சிங்கப்பாவோட தான் கம்பானியன் இருந்திருப்பீங்க. அம்மா அப்பாவே மாறும்போது மற்றவர்கள் நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை. இனி அடுத்த ஜென்மம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஜென்மம் ஒரு காக்காயா பிறக்கிறீங்க, காக்கா அம்மா காக்கா அப்பா. சோ எல்லா உறவுகளும் என்ன ஆயிட்டு இருக்குது, எல்லா உறவுகளும் மாறும்போது பெர்மனன்ட் கம்பானியன் ஒவ்வொரு சரீரத்திலும் நம்மோடு வரக்கூடிய பெர்மனன்டான கம்பானியன் இறைவன். சோ பிரேயர் இஸ் நீடட் ஃபார் எவ்ரி ஜீவா, மனிதர்களுக்கும் இது அவசியம்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி என்ன சொல்லியிருந்தேன், சித்தர்கள்னா யாரு? டாபிக் அடுத்து மாறுது. சித்தர்கள்னா யாரு? டெஃபினிஷன் பார்த்து சித்தர்கள்னா என்ன, சித்தி புருஷகா சித்தகா, சித்தக சித்தி புருஷக, அவ்வளவுதான் டெஃபினிஷன் இல்ல. ஏன்னா இப்ப சொசைட்டில சித்தர்கள்ங்கிறது ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு, தெளிவாய்க்கலாம். சித்தி புருஷாக தான், சித்தி புருஷக சித்தக அப்படின்னு என்னங்க, ஒண்ணு கேட்ட இன்னொன்னு புரியாத மாதிரி சொல்றீங்களா, விளக்குறாரு. ஏன்னா அதுதான் டெஃபினிஷன், சாஸ்திரம் கொடுக்குற டெஃபினிஷன். சித்தி புருஷக சித்தக. சித்தின்னு என்ன, ஒன்னை அடைதல். சித்தி மீன்ஸ் அடைதல் அர்த்தம். சமஸ்கிருதத்துல சித்தினா அடைதல். எதை அடைஞ்சிருக்கலாம் அவங்க, எதை வேணா அடைஞ்சிருக்கலாம் அவங்க. சித்தி இந்த ஆன்மீகத்துல எதை அடைஞ்சாலும் அவங்களுக்கு பேர் சித்தி. எது எது, இப்ப கர்மயோகம் பண்றீங்க, கர்மயோகத்துடைய பலனை அடைஞ்சிட்டீங்க, சித்தி புருஷா. அஷ்டாங்க யோகம் பண்ணி பழகுறீங்க, தியானம் மெடிடேஷன் சமாதி அவாந்தர பலனு கூடு விட்டு கூடு பாயிருது, இங்கிருந்து அனிமா மணி மகிமா பகிம்பம் என்ன சொல் பலிமா இந்த மாதிரி ஆகிறது, சின்னதாகிறது பெருசாகிறது, கண்ணுக்கு தெரியாம மாறுறது எல்லாம் என்னதான் சித்தி புருஷக சித்தகா. அடுத்தது ஞானம். இந்த வேதாந்தத்துக்குள்ள இறைவன் யாரு அந்த ஞான நிஷ்டையில நின்று பழகிட்டீங்க, சித்தகா. எதை அடையிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் சித்தகா. அது எந்த வேணா இருக்கலாம், பக்தி யோகமா இருக்கலாம், ஞான யோகமா இருக்கலாம், கர்ம யோகமா இருக்கலாம், அஷ்டாங்க யோகமாவும் இருக்கலாம். நீங்க எதுக்குள்ள போறீங்களோ, அஷ்டாங்க யோகத்துக்குள்ள போனீங்க அப்படின்னா மெடிடேஷன் மூலியமாக அது எந்த சித்தி வேணா உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்னல அனிமா மணி மகிமா பலிமா ஏதோ அவாந்தர பலன். அடுத்தது கர்ம யோகத்துக்குள்ள வந்தீங்கன்னா அந்த கரண சுத்தி, அதை அடைஞ்சாலும் நீங்க என்னதான். சோ இந்த சித்தியே அடைந்தவர்கள் சித்தர்கள். இப்ப நீங்க கர்மயோகத்தின் மூலியமாக அதை அந்த கரண சுத்தி அடைஞ்சிட்டு நாம யாருதான் சித்தர்கள். இப்ப நாம சொல்ற சித்தர்கள், இப்ப நம்மளுக்கு நம்ம அடிக்கடி இந்த கேள்வி எங்க கேட்போம், சித்தர்கள் போகர் அவர் சித்தர் அப்படி நம்ம கேட்டிருப்போம். அப்ப அவங்கள எதுல வந்திருப்பாங்க, நம்ம இது பாருங்க, எந்த இப்ப எதுல வேணா வந்திருக்கலாம் அவங்க சித்தர்கள், எந்த ஃபீல்டு வேணாலும் அவங்க சித்தி அடைஞ்சாங்கன்னா சித்தர்கள் சொல்ற. இப்ப போகர், அப்ப அவரு மெடிசன்ல சித்தர் ஃபர்ஸ்ட். ஏன்னா 9 விஷத்தை ஒன்னா கலந்து எதை சாப்பிட்டாலும் மனுஷன் செத்து போயிடுவான். அந்த 9 விஷத்தை எந்த ப்ரொபோர்ஷனேட்ல எதை கலந்தா ஒரு இது வருமோ அதை கண்டுபிடிச்சு அதுல முருகன் சிலையை வேற செஞ்சு அதுல பால் அபிஷேகம் ஊத்தி அந்த பாலை குடிச்சா பல நோய்களை கியூர் பண்ணிருக்காரு அவரு, சித்த புருஷா. ஏன் அதுல சித்தி, மருத்துவத்தில்
அந்த ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்துங்க அவருக்கு முன்னால ஒரு குரு இருந்து சொல்லி கொடுத்தாரா இல்ல இவரே நான் அவாந்தர பலனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பண்ணீங்க மெடிடேஷன்ல நீங்க ஒரு அவாந்தர பலன் நீங்க கிடைக்கும் போது என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த சித்தர்களுக்கு இப்ப நம்ம கண்ணை மூடி உட்கார்ந்து அந்த தவத்தினுடைய பலன் அவாந்தர பலன் பேரு அதுக்கு பலன் மூலியமாக அவங்க இப்படி கிராஸ் ஆகி போறாங்கன்னா சுவாமிஜி சொல்வாரு ஒரு செடியை பார்க்கும்போது இந்த செடி அதுக்கு யூஸ் ஆகுங்கிறது அவங்களுக்கு தெரியும். On their own they can find the medicine. ஏங்க இதெல்லாம் கதை விடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இதுக்கு ஒரு கதை சொல்றேன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சிக்கன் குனியா வந்தது பாருங்க. அந்த டைம் சுவாமி தயானந்த சரஸ்வதி என்ன தெரியுமா பண்ணி வச்சிருக்காரு, அந்த பிளான்ட் ஒன்று செடி, அந்த செடி இவரே பயிர் பண்ணி வச்சிட்டாரு. ஒரு பாத்தி கட்டி அதுல வந்து க்ரோ பண்ணி வச்சிட்டாரு. ஏன்னா வந்து அதை போட்டு சாப்பிட்டுக்கலாம் சிக்கன் குடியா வந்தவங்களுக்காக கொடுக்கறக்காக பண்ணி வச்சிருந்திருக்காரு. அது வந்து காட்டு ஆசிரம் பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள கோயம்புத்தூர்ல ஒரு காட்டுக்கு நடுவில் தான் இருக்கும். யானைகள்லாம் வரலாம் போறலாம், அதெல்லாம் ஒரு பவுண்டரிலாம் ஒன்றும் பண்ணல. இவங்க ஒரு இடத்துல இருந்துக்கிட்டாங்க, அது வரும் போகும். ஒரு நாள் ராத்திரி ஒரு யானை வந்து வேற எதையும் சாப்பிடாம அதை மட்டும் சாப்பிட்டுட்டு போயிருச்சு. வெறும் அந்த சிக்கன் குனியா சாப்பிட்ட செடி சாப்பிட்டா, எந்த செடியை சாப்பிட்டா மருந்து அந்த இலையை சாப்பிட்டா சிக்கன் குனியா சரியாகுமோ அதை அந்த யானை சாப்பிட்டுட்டு போயிருச்சு. அப்ப அந்த யானைக்கு என்ன அறிவு இருக்கு நீங்க நினைக்க? நமக்கு இல்லைன்னா உடனே எல்லாம் நமக்கு தெரியாது. அதை நம்ம சிக்கன் குடியால கஷ்டப்பட்டுட்டு இருப்போங்க, நம்ம வீட்லயே அந்த செடி இருக்கும், ஆனா அதை சாப்பிட்டா நமக்கு சரியாகுன்னு நமக்கு தெரியாது, நமக்கு அந்த அறிவு இல்லை. ஆனா யானைக்கு என்ன இருந்திருக்குது, அதை சாப்பிட்டா சரியா, அதுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாம போயிருக்குது. அதை நாடி அதை எங்க இருக்குன்னு தேடி வருங்க, ஸ்மெல்லிலேயே தேடி இவ்வளவு தூரம் வந்து அதை எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி சாப்பிட்டுட்டு ஃபுல் காலியாமா. எத்தனை யானை வந்துன்னு தெரியல, எல்லாத்தையும் சாப்பிட்டு காலையில் போய் பார்க்கும்போது நல்லா வளர்ந்துருந்த சரி ஃபுல் துவம்சம், நல்லா காலி, எல்லாம் சாப்பிட்டு போயிருச்சு, நசிக்கு போகல சாப்பிட்டு போயிருச்சு. அப்ப என்ன தெரிஞ்சிருக்குது அந்த யானைக்கு அறிவு, அது சாப்பிட்டா சிக்கன் குனியா கியூர் ஆகுன்னு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் அது வந்திருக்கு. அதை போல மனிதர்களுக்கு தியானத்துல அந்த சக்தியை பெற முடியுமா, பெற முடியாதா? அந்த அனிமல்ஸுக்கே அந்த அறிவு இருக்கும் போது சித்தர்கள் என்ன பண்ணாங்க, அந்த மெடிடேஷனுடைய பலனின் மூலமாக சில தாவரங்கள் இந்த வைத்தியத்துக்கு உதவுங்கிறத அவங்களே கண்டுபிடிச்சு இருக்கலாம், இல்ல அவங்களுடைய குரு சொல்லி கொடுத்து இருக்கலாம். இப்ப நான் கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கல, நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய சிஷ்யர்களுக்கு சொல்லி கொடுப்பேன், அவங்க சிஷ்யர்களுக்கு அது ஒரு பரம்பரை, சித்த பரம்பரை மெடிசன்ல வந்துட்டு இருக்குது. அது தமிழ்நாடு ரொம்ப ஃபேமஸ் ஆனது, நம்மளுடைய சித்தர்கள் ஃபேமஸான இடம் தமிழ்நாடு. ஏன்னா அவங்க அந்த மெடிடேஷன் அந்த தவத்தின் மூலியமாகத்தான் அந்த என்ன பண்ணாங்க, பாஷணத்தை கண்டுபிடிக்கிறது, போகர் எல்லாம் பாருங்க. அது பாருங்க, அந்த சித்தர்கள் வாழ்ந்து இறந்த இடத்துல சமாதி தான் கட்டுவாங்க, எரிக்க கூடாது அவங்கள. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன அந்த மெடிடேஷன் மூலியமா என்ன சக்தியை உண்டாக்கி வச்சிருப்பாங்கன்னா, அவங்கள புதைச்ச இடத்துல இந்த சிருஷ்டி முடிகிற வரைக்கும் அவங்களால அங்க வர்றவங்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கக்கூடிய, ஒரு பாப்பத்தை செயம் பண்ணக்கூடிய சக்தியை இறந்ததற்கு அப்புறமும் கொடுக்கக்கூடியவர்கள் சித்தர்கள். அந்த சக்தி அவங்களுக்கு இறந்ததுக்கு அப்புறம், இதெல்லாம் அவாந்தர பலனா மெடிடேஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். தே ஆர் நாட் கடவுள். அந்த சக்தியை தியானத்தின் மூலியமாக பெற்று அங்க அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க பாதத்தை போய் தொட்டாவே பாபக்ஷயம் ஆகும். அது இறந்ததுக்கு அப்புறமும் மக்களுக்கு உதவணுங்கிற ஒரு நல்ல மனப்பான்மையுடன் அதை பண்ணி வச்சிருப்பாங்க. அதனாலதான் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய சித்தருடைய சமாதிக்கு போங்க, வழிபாடு பண்ணுங்க, பரிகாரம் அங்க போனா பரிகாரம் எழுதி கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அதோட ரகசியம் இதுதான். அவங்க அதை செஞ்சு அதுல பொய்யெல்லாம் கிடையாது. சில சித்தர்கள் அதை பண்ணி வச்சிருக்காங்க. சில சித்தர்கள் பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல பதஞ்சலியோட இது இருக்காங்க, சமாதி இருக்கிற இடம் தான் ராமேஸ்வரமே. அவங்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கவங்க பாருங்க, போகர் பழனி, அவங்க இப்படி சில பேரு நிறைய பேர் அந்த இடத்துக்கு வர்ற மாதிரி கவரக்கூடிய சக்தி உண்டு பண்ணி வச்சு போயிருப்பாங்க. கோடிக்கணக்கான மக்கள் காரணமே தெரியாம போவாங்க. ஏன் போறேன் அதுக்கு போன ஏன்னு கேட்டீங்கன்னு தெரியாது. ஏன்னா இழுக்கப்படுவார்கள். அந்த சக்தி யார் அந்த இடத்துக்கு கொடுத்தது, அந்த இடத்தில் வாழ்ந்த சித்தர். இப்ப அந்த இடத்துல சமாதியா இருந்தா கூட போதும், அது என்ன பண்ணும், மற்றவங்களுடைய அதான் மற்றவங்க அதிகமாக எதுக்காக அதிக பேர் இந்த கோயிலுக்கு வரணும், உண்டியல காசு ஏறணும்னு அவங்க எல்லாம் பண்ணி வச்சாங்க. இந்த காலத்து அறநிலை மாதிரி இல்ல, அவங்க எதுக்கு சேர்த்து அந்த சக்தி கொடுத்தாங்கன்னா பக்திக்குள்ள ஜனங்களை ஈக்கணும். இங்க வந்தாதான் அவங்களால ஞான யோகத்துக்கு வேதாந்தத்துக்குள்ள போகணும்னா கர்மயோகம் பண்றதுக்கு இப்ப என்ன வேணும், பக்தி வேணுமா? கர்மயோகம் முடிச்சாதான் நம்ம எங்க போக போறோம், ஞான யோகத்துக்கு போக போறோமா? அப்ப பக்தியை கொடுக்கணும்னா அந்த சக்தியை அவங்க வெளிப்படுத்தும் போது அவங்க நன்னதுக்கு மக்கள் பக்திக்குள்ள வரணும், பக்தி மார்க்கத்துக்குள்ள வரணுங்கிறதுக்காக அவங்க அந்த சக்தியை அந்த வழிபாடு தலங்களாக முக்காவாசி சித்தர்கள் இறந்த இடம்லாம் இப்ப வழிபாடு தலங்கள் ஆனதுக்கு காரணம் அவங்க அந்த சக்தியை அந்த இடத்துலதான் கொடுத்துட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க எங்க எல்லா பக்கம் அது அப்படி கிடையாது. எந்த இடத்துல அவங்க வாழ்ந்தார்களோ, எந்த மண்ணை அவங்க மிதிச்சாங்களோ, எந்த இடத்துல அவங்க சமாதி இருக்குதோ அது ஸ்தல விசேஷம்னு பேரு. அங்க போனாதான்
அந்த பாபக்ஷயம் நம்ம பண்ணிட்டு வர முடியும். அந்த பாபக்ஷயம் போவதின் மூலியமாக நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு மன அமைதி, திருப்தி, திருஷ்ட பலன் உண்டு, அதிர்ஷ்ட பலனும் உண்டு. அது மனதளவில் அதிகமா பாதிக்கப்பட்டவங்க அங்க போக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சூக்ஷ்மமான சரீரத்திலிருந்து அவங்க வேலை செய்யக்கூடிய சக்தி படைத்தவர்கள் நிறைய பேர் சிரஞ்சீவிகளாக வாழக்கூடிய சக்தி படைத்தவர்களாக இருக்கிறார்கள். பல சித்தர்கள் சிரஞ்சீவியா இருக்காங்க இன்னமே. அப்படின்னா இந்த சிருஷ்டி முடிகிற வரைக்கும் அவங்க சூக்ஷ்ம ரூபத்தில் இருப்பாங்க. அப்ப பாருங்க, நிறைய சித்தர்கள் சொல்லுவாங்க, நான் என் குருவை பதஞ்சலி நான் மெடிடேஷன் பண்ணி, யாரோ ஒருத்தர் சித்தரை போகரை எனக்குள்ள இறக்கி, அது சொல்றதெல்லாம் நீ கேட்டிருப்பீங்க, போகரை எனக்குள்ள இறக்கி அது எப்படி அந்த ஔஷதம் செய்யறதுங்கிறத நான் கண்டுபிடிச்சேன், அது மருந்து எப்படி செய்யறதுங்கிறத நான் கண்டுபிடிச்சோங்கிறது இன்னைக்கு நம்ம கேட்கிறோம். அது விளையாட்டெல்லாம் இல்ல. அவர் சூக்ஷ்ம சக்தியாக இன்னமும் அவர்கள் உலாவிக் கொண்டு இருப்பதால் அவங்கள உடல்ல இறக்கி என்ன கண்டுபிடிக்கிறாங்க? இன்னைக்கு புது மருந்துகள் கண்டுபிடிப்பதாக அவர்கள் சொல்வது கேலி கூத்து அல்ல, அல்லவே அல்ல. சித்தர்கள் இதுதான் ரெண்டாவது. நம்மளோட சமுதாயத்தில் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற இடமெல்லாம் சித்தர்கள், சித்தி புருஷன். இப்ப நாம எதுல சித்தர் பாக்குறோம்? இப்ப நாம படிக்க வர்றது இதுக்கெல்லாம் அல்ல. ஞான யோகத்தில் சித்தியை அடையணும். நாட் பதஞ்சலி அஷ்டாங்க யோகா, கர்மயோகம் முடிச்சுதான் நம்ம எங்க வரோம்? ஞான யோகம். பக்தி யோகத்தை முடிச்சு கர்மயோகத்தை முடிச்சு எங்க வரணும்? ஞானத்தோடு என்னை இணைத்துக் கொள்ளுதல். அதுதான் என்னது? ஞான யோகம். ஞான யோகத்தோட இணைத்துக் கொள்ளுதுன்னா என்ன பண்ணணும்? இப்ப பக்தினா என்ன பண்ணணும்? ஃபார்மல் பக்தி, இன்ஃபார்மல் பக்தி, காய்க வாச்சிக்க மானச பிரேயர், இதெல்லாம் பக்தி. கர்மயோகம்னா என்ன பண்ணும்? எல்லாம் இறைவனுக்கு, இறைவன் கொடுத்ததால இறைவனா அர்ப்பணா புத்தியோட செய்யறோம், பிரசாத புத்தியோட ஏத்துக்கிறோங்கிறது கர்மத்தோட நம்மள இடைச்சுக்கிறோம். புத்தி யோகம் அது அது வடிமின்பை ஞான யோகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஞான யோகம் என்பது நான் யார் அதை பற்றிய ஞானம், இறைவன்னா யார் அதை பற்றிய ஞானம் தான் ஞான யோகம். அந்த யோகத்தோடு என்னை இணைத்துக் கொள்ளுதல். எந்த ஞானத்தோடு என்னை இணைத்துக் கொள்கிறேன்? டிவி செய்யறது, டேப்பர் கார் செய்யறத பத்தி அந்த ஞானத்தோடு என்னை இணைத்துக் கொள்ளுதல் ஞான யோகம் அல்ல. ஏன்னா அது ஞானம் தானே. அது ஒரு பக்கம் போய் போறீங்க, கத்துக்கிறீங்க, அப்புறம் தான் டிவி செய்ய முடியும். அந்த ஞானம் இல்ல. இறைவனை பற்றிய ஞானத்தை தெரிந்து கொள்வதற்காக என்னை நான் எதோட போய் என்ன பண்ணிக்கிறப்போ கண்ணை மூடி உட்கார்ந்தாலும் இறைவனை பற்றி ஞானம் வராது. அப்ப என்ன சொல்லுது சாஸ்திரமே? ஞானத்தோடு உன்னை நீ இணைத்துக் கொள்ள வேண்டும். எங்கெங்க போய் இணைக்கிறது? சாஸ்திரத்தோடு குருமுக்கேன உன்னை போய் என்ன பண்ணிக்கணும்? இணைத்துக் கொள்ள வேண்டும். ஞான யோகத்தில் இறைவனை பற்றிய ஞானமா இருந்தாலும் சரிங்க, அல்லது என்னை பற்றி என்னுடைய சொரூபத்தை பற்றி ஞானமாக இருந்தாலும் அதை பெற வேண்டும் என்றால் நாம் என்னையோட கொண்டு போய் நான் எதையோடு கொண்டு என்னை இணைக்கணும்? சாஸ்திரத்தோடு என்னை இணைத்துக் கொள். எங்க சாஸ்திரத்தோடு போய் எப்படி இணைச்சுக்கிறது? அப்ப சாஸ்திர புக்குமெல்லாம் வாங்கி, சாஸ்திரம்னா உபனிஷத்து வாங்கி நாமளே படிச்சுக்கலாமானா அப்படி இணைத்துக் கொள்ள கூடாது. இணைக்கிறதா? அப்படி இணைத்துக் கொள்ள கூடாது. குருமுக்கேன சாஸ்திரத்தை படித்தல். அப்ப அதுல ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதுதான் 3. 1 ஸ்ரவணம். ஞான யோகம்ங்கிறது 3 ஸ்டெப். ஸ்ரவணம், ஸ்ரவணம்னா கேட்கணும், படிக்க கூடாது, சுயமாக படிக்க கூடாது. ஸ்ரவணம்னா காது, காதுல முதல்ல விஷயத்தை கேட்கணும். அடுத்தது மனனம். கேட்கும் போது உங்களுக்கு என்னென்ன டவுட் வருதோ அதெல்லாம் இதெல்லாம் வரப்போகுதுங்க. அடுத்த 2 ஸ்லோகத்தில் கொடுக்கறத நான் சேர்த்து உங்களுக்கு ப்ரிசைஸ் பண்ணிட்டு மீனிங் கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் ஞான யோகத்தோட இணைச்சிக்கிறதுனா எப்படிங்க இணைச்சிக்கிறது? ஃபர்ஸ்ட் ஒரு குருவை போய் கண்டுபிடிங்க. ஏன்னா அவர் சொன்னா தானே சிரவணம் காதுக்குள்ள போகும். சோ ஒரு குருவை கண்டுபிடிச்சு அவரோட போய் சேர்ந்து அவர் சொல்றத கேட்கணும். பட் யூ ஆர் டூயிங் நவ் இஸ் ஸ்ரவணம். இப்ப நீங்க கேட்கும் போது உங்களுக்கு டவுட் வரும். கிளாஸ் முடிஞ்சு என்ன கேட்கறேன்? எனி டவுட் கேட்கறனா இல்லையா? அப்ப வர டவுட்ல கிளியர் பண்ணது பேரு மனனம். சரி, டவுட் கிளியர் ஆயிடுச்சு, கவனம் இருந்துக்க வேண்டியதானே. அப்படின்னா அந்த பெற்ற ஞானத்தில் நம்மளால அந்த குவாலிபிகேஷன் மனம் சரியான குவாலிஃபை ஆகாம இந்த ஞானத்தை பெற்றீங்கன்னா அந்த ஞானம் நிக்காது, மறந்து போயிரும், நழுவி போயிரும். அப்ப அந்த நழுவாமல் இருப்பதற்கு அடுத்த சாதனம் நிதித்தியாசனம். அப்ப ஞான யோகத்தில் உங்களை இறைச்சிக்கிறதுன்னு என்னென்ன பண்ணணும்? சிரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும். எல்லாமே கிளாஸ்ல தான் பண்ண முடியுங்க, குருமுக்கேன தான் பண்ண முடியும். சிரவணம், மனனம், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நிதித்தியாசனம், தியான, மெடிடேஷன். எது சொல்லி கொடுத்தாரோ அதில் டொல்லிங் இந்த சப்ஜெக்ட் மேட்டர். இதுதான் ஞான யோகம். இப்ப என்ன கிளியர் ஆயிருக்கணும்? பக்தி யோகம்னா என்ன? பாடி மீன் பை பக்தினா என்ன? பக்தி யோகம்னா என்ன? ரெண்டாவது கர்மம்னா என்ன? கர்ம யோகம்னா என்ன? அடுத்தது ஞானம்னா என்ன? ஞான யோகம்னா என்ன? முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது அடுத்தது அஷ்டாங்கம்னா என்ன? அஷ்டாங்க யோகினா யாரு? அதுதான் சித்தர்கள் சொல்றேன். அஷ்டாங்க யோகிதான் சித்தர்கள்.
அது தன்னை இணைத்து கொண்டாங்கன்னா அவங்க அஷ்டாங்க யோகி. புரிஞ்சுங்களா? ஹி மே பி அ கர்மயோகி, பக்தி யோகியா இருக்கலாம், கர்மயோகியாக இருக்கலாம், அஷ்டாங்க யோகியாக இருக்கலாம், அல்லது ஞான யோகி. இதுல இறைவனுக்கு யார பிடிக்குன்னு சொல்றாரு? ஞான யோகி மே பிரியா. இந்த ஞான யோகத்துக்கு வர்றதுக்குதான் இந்த 3 யூஸ் பண்ணிக்கணும். எதை 3 யூஸ் பண்ணணும்? பக்தி யோகத்தையும் சரி, கர்ம யோகத்தையும் சரி, அஷ்டாங்க யோகத்தையும் சரி. தே ஆர் நாட் அல்டிமேட். இது எல்லாம் எதுக்கு? ஞான யோகத்துக்கு வர்றது. இந்த 3 சப்போர்ட்டிங் மீடியா. இந்த 3 நம்மள சப்போர்ட் பண்ணும். இன்டைரக்ட் சாதனம். இன்டைரக்ட் மீன்ஸ் பக்தி யோகம், கர்மயோகம், அஷ்டாங்க யோகம் என்னது? இன்டைரக்ட் மீன்ஸ். டைரக்ட் மீன்ஸ் என்னது? ஸ்ரவணம். ஞான யோகத்துக்கு டைரக்ட் மீன்ஸ் எது? ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் தான் டைரக்ட். மத்த 3 உதவி செய்யும், எதையும் ஒதுக்க வேண்டாம். இன்டைரக்ட் மீன்ஸ். இது இந்த அளவு தெளிவாயிட்டு. இப்ப நம்ம இதுக்குள்ள போலாம். 9வது ஸ்லோகம். விசிஷ்டானி து கர்மாணி சமாலோச்ய. விசிஷ்டானினா ஸ்பெசிபிக். ஸ்பெசிபிக் கொடுத்திருக்காங்க. தனி சிறப்பு லட்சணம், தனி லட்சணங்களுடன் கூடியது. ஸ்பெசிபிக்னா என்னது? தனி லட்சணத்துடன் கூடிய கர்மங்கள். அடுத்தவடு கர்மாணி, சிறப்பான சில லட்சணங்களுடன் கூடிய கர்மங்கள். சமாலோச்சிய, அதை கருத்தில் கொண்டு, விசிஷ்யதே, சிறப்பாக குறிப்பிடப்படுகிறது. அதாவது இந்த இடத்துல கர்ம யோகம்னா என்ன, பக்தி யோகம்னா என்னங்கறத சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இப்ப என்ன சொல்றாரு? இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? பக்தி யோகம் இது. பக்தி யோகம்னா என்ன அப்படிங்கறது இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. பக்தி யோகம்னா என்ன சொல்றாரு? சில லட்சணங்களை, குறிப்பிட்ட சில லட்சணங்களை கொண்ட கர்மங்களை சமாலோச்சன ஆலோசனை செய்து, கருத்தில் கொண்டு, விசிஷ்யதே, சிறப்பாக குறிப்பிடப்படுகிறது. சில கர்மங்கள் நிறைய நீங்க பண்றீங்க, அதுல சில லட்சணங்களோடு கூடிய கர்மங்களை என்னன்னு சொல்றோம்? பக்தி யோகம் சொல்றீங்க. நிறைய கர்மங்கள் நீங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நிறைய பண்றீங்க. சில டெபினிஷன்ஸ்க்கு உட்பட்ட கர்மங்களுக்கு பேரு பக்தி யோகம். இது பிராக்னைகி, யார் கொடுத்தா? அறிவாளிகளால், பிரகிருஷேன ஞானத்தை உடையவர்கள். பிராக்னைகி அபிதான பேர் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இட் நேம்ட் அஸ் பக்தி யோகம். தீயத்தே, கொடுக்கப்பட்டு. இந்த நேமு என்னது? அபிதானம்னா பேருங்க. தீயத்தேன கொடுத்திருக்காங்க, இந்த பேரை கொடுத்திருக்காங்க. இப்ப என்ன சொல்றாரு? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் you are doing so much of karma. அதுல சில லட்சணங்களுக்கு உண்டான கர்மங்கள் இங்க செய்யும் போது அதுக்கு அறிவாளிகள், முன்னோர்கள் என்ன பேர் கொடுத்திருக்காங்க? பக்தி யோகம்னு கொடுத்திருக்காங்க. எந்த லட்சணம்? இறை வழிபாட்டுக்காக நீங்க என்னென்ன செய்யறீங்களோ அதெல்லாம் என்னது? பக்தி யோகம். ஏன்னா ஸ்பெஷல் லட்சணம் சொல்லிட்டாரு, என்னன்னு சொல்லல. அது அடுத்து சொல்ல போற. சில குறிப்பிட்ட லட்சணங்களை கொண்ட கர்மத்துக்கு பேரு பக்தி யோகம். அவ்வளவுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. சில குறிப்பிட்ட, நீ காலிருந்து சாயங்காலம் வரைக்கும் செய்யறீங்க, அதுல சிறு குறிப்பிட்ட கர்மங்களுக்கு பேரு பக்தியோட உங்களை இணைச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேரு பக்தி யோகம்னு பேரு சொல்றாங்க. இப்போ நான் அதை என்ன சொல்ல, நானு இறைவனுக்கு உண்டான வழிபாடுகள், அது காய்க்க, வாச்சிக்க, மானச, பிரேயர், அது உங்களுக்கு எந்த குணத்தினோட வெளிப்பாடாகவும் இருக்கலாம். அந்த லட்சணத்தோடு இறைவனோடு உங்களை கம்யூனிகேட் பண்ற கர்மங்கள் ஏதேதோ அதெல்லாம் பக்தி யோகம். The karma which connects you, connects you with இறைவன், ஜெகத் காரணம், சிருஷ்டிகர்த்தா. அவரோட நீங்க இணைச்சிக்கிற மாதிரி என்னென்ன பண்றீங்க நீங்க பாருங்க. பூ கட்டுறோம், சாமிக்கு உட்காருது. யாருக்கு பண்றோம்? அதுல இருந்து ஆரம்பிக்கும். சாமி ரூம் துடைக்கிறோம், கோயில் கிளீன் பண்றோம், எல்லாமே என்னதான்? இறைவனோடு நீங்க கம்யூனிகேஷனுக்கு என்னென்ன கர்மங்கள்? அபிஷேகம் பண்றோம், ஆராதனைகளை பண்றோம், சாண்ட் பண்றோம், மானச ஜபம் பண்றோம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா என்ன டெபினிஷன்? இறைவனோடு என்னை இணைத்துக் கொள்வதற்காக நான் செய்கிற கர்மங்கள். அது காய்க்க, வாச்சிக்க, மானச, எது வேணா இருக்கலாம். அது கோயில பண்ணலாம், வீட்டுல பண்ணலாம், பூ கட்டலாம், எது வேணா இருக்கலாம். அப்படி பண்ற எல்லாமே என்னது? பக்தி யோகம். அந்த லட்சணங்களை கொண்ட, இறைவனோடு இணைத்துக் கொள்கிற லட்சணங்களை முடிவாக கொண்ட கர்மங்களுக்கு பேரு பக்தி
பக்தி யோகம். அடுத்தது 9வது ஸ்லோகம் 10 சரி. அதுல சொல்ற எத்தனை விதம் இருக்கு பக்தியில, நீ என்னென்ன இருக்கு, திரிவிதானி ச கர்மாணி, இதெல்லாம் நான் இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லிட்டேன். திரிவிதானி ச கர்மாணி தேக வாக் சித்த காயதக ஈஷான் வயஸ்து சாமான்யம் பக்தி தத்துவம் ததேவகி. திரிவிதானி ச கர்மாணி தேக வாக்கு சித்த காயதக ஈஷான் வயஸ்து சாமான்யம் பக்தி சத்துவம் ததேவகி. திரிவிதானி, இறைவனோடு என்னை இணைத்துக் கொள்ற கர்மங்கள். there are 3 types. திரிவிதானி, 3 விதமான கர்மாணி. எது எது 3 விதம்? ஒன்னு தேகம், உடல், உடலால் செய்யறது. உடல் மூலியமாக இப்ப நீங்க சாமி ரூம் கிளீன் பண்றீங்க, பூ கட்டுறீங்க, அதெல்லாம் உடலால். தேகம். அடுத்து வாக்கு, சாண்டிங். சாண்டிங். அடுத்தது சித்த, மனதால், காரியத்தக, அதை பொறுத்து. நீங்க தேகத்தை உடல்னாலே இறைவனோடு உங்களை நீங்க தொடர்பு படுத்திக்கலாம். சாண்டிங் வாக் மூலியமாகவும் நீங்க இறைவனோட தொடர்பு கொள்ளலாம், அல்லது மானசமாக. இப்போ உடலால் அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு கோயிலுக்கு போறோம், நடந்து போறோம், அதெல்லாம் பிசிக்கல் ஒர்க் பண்ணி இறைவனோடு தொடர்பு கொள்ளுதல். பாராயணம் உங்களுக்கு தெரியும், பகவத்கீதை படிக்கிறோம், 18 அத்தியாயம் விஸ்வரூப பாராயணம் பேர் இருக்கு. அதாவது உட்கார்ந்தோம்னா முடிக்கிற வரைக்கும் எந்திரிக்க கூடாது. விஸ்வரூபம் இட் வில் டேக் சம் ஃபர்ஸ்ட் 2.5-15 hours ஆச்சு. இப்போ அப்படியே கொஞ்சம் குறைஞ்சு 2 hours வேணும். இப்போ நீங்க பாருங்க, அது பண்றோம் அப்படின்னா என்ன ஒரு பாபக்ஷயமாகும் யோசனை பாருங்க. வாட் ஃபார் சாண்டிங்? வாட் ஃபார் சாண்டிங் புரிஞ்சுக்கணும். நாம இது வேணும் அது வேணும்னு கேளுங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது, அதுக்கு தான் பண்றதே. பட் நாம நீங்க கேட்டாலும் கேட்கலினாலும் இது போட்டார வாக்கு. வாக்குல என்ன பண்ற? இப்ப ஏன் பாராயணம்? பாராயணம் ஏன்னா உடலாளுங்கிறது உங்களுக்கு தெரியும். கோயிலுக்கு போறோம், விளக்கு போடுறோம், பிசிக்கலா நீங்க என்ன பண்றீங்க அது உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனே தேவையில்லை. பிகாஸ் எல்லாமே என்ன பண்ணுது? பாப்பக்ஷயனார்த்தம். இதெல்லாம் எதுக்கு பண்றோம்? பாப்பத்தை மைனஸ் குறைக்கிறதுக்கு பண்றோம். பாப்பக்ஷயனார்த்தம் தேகத்துல பண்றோம். பாராயணம்ங்கிறது கண்டிப்பா என்ன பண்ணும்? பாப்பக்கு. இப்ப நீங்க 2 hours உட்கார்ந்து படிக்கிறீங்க அப்படின்னா முதல்ல அந்த 2 hours ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க, அதே பெரிய கஷ்டம், அதுவே கஷ்டம். அது 2 hours கண்டினியூஸா சாண்ட் பண்றோங்கிறது அதீத்த பலனை கொடுக்கக்கூடியது, அதீத்த பாப்பக்ஷை தயன் பண்ணக்கூடியது அந்த சப்தமே. இப்ப கிருஷ்ணருக்கு நீங்க ஒரு பிரீத்தியா ஆகணும், கிருஷ்ணருக்கு நம்மளை பிடிக்கணும். ஒன்னு நான் கேட்கிறேன், ஏன்னா நமக்கு கிருஷ்ண பிடிக்குங்க. நம்மளுக்கு என்ன ஆசை இருக்கும்? கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்கணும். அப்பதான் காரியம் ஆகும். அப்பதான் இப்ப கலெக்டர் ஆபீஸ்க்கு போயிட்டு எனக்கு கலெக்டர் தெரியும், ஈரோட்டுக்கு அத்தனை பேருக்கு கலெக்டர் தெரியும், காரியம் எல்லாம் ஆகாது. கலெக்டருக்கு தெரிஞ்சாதான் நமக்கு என்ன ஆகும்? காரியம் ஆகும். அந்த மாதிரி கிருஷ்ணருக்கு என்னை பிடித்தால் எப்படி பிடிக்கும்? எஸ், நாம என்ன பண்றோம்? கிருஷ்ண ஜெயந்தி கும்பிடுறோம், காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லா சமையல் செய்யும்போது கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்றீங்க, கிருஷ்ண கோயிலுக்கு போறீங்க, அபிஷேகம் பண்றீங்க, எல்லாம் என்ன சொல்றது, நைவேத்தியம்லாம் விதவிதமா. அப்ப அவருக்கு பிடிச்ச நைவேத்தியம் அளவு கடந்தது, அவ்வளவு நைவேத்தியங்கள் அவருக்கு பிடிக்கும், அதெல்லாம் வச்சு படைக்கிறீங்க. ஆச்சா, இது ஈஸியா 2 மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார்ந்து அப்படி ஆரம்பிச்சு கடைசியில முடிக்கிற பாருங்க 18வது அத்தியாயம் ஓம் தஸ்தது சொல்லி முடிக்கிற பாருங்க 2 மணி நேரம். எது அதித பலனை கொடுக்கும்? எது ஈஸி? ஏன்னா ஈஸியானதுக்கு ஈஸியா, அதாவது பலன் உண்டு. நான் நீங்க அதெல்லாம் தப்புன்னு சொல்லவில்லை, நீங்க எல்லாம் பண்ணணும் இல்லைன்னு சொல்ல. ஆனா எதற்கு பலன் அதிகம் சிந்திச்சு பார்க்க. லாஜிக்கு, ரீசனிங், சிக்னிபிகன்ஸ்ல திங்க் பண்ணணும். கோயிலுக்கு போறதுங்கிறது பலனை தரும். ஆனா அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு 2 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கோயிலுக்கு போயிட்டு இங்கிருந்து கிளம்பி போறீங்க, வர்றீங்க, 2 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்க என்ன சொல்லலாம்? 2 மணி நேரம் கோயிலுக்கு தானே செலவு பண்ணி நீங்க 2 மணி நேரம் உட்காந்து படிச்சீங்கங்களாம். ஆனா 2 மணி நேரம் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப ஈஸி.
கையில காசு இருந்து, கார் இருந்து, வண்டி இருந்துன்னா போற வரைக்கும் நம்ம எதையோ நினைச்சிட்டு போவோம். அங்க போய் சாமி ஸ்கிரீன் எடுக்கும்போது மட்டும் அந்த சாமி நினைப்போம். இல்ல போகும்போது நீ கிருஷ்ணா கிருஷ்ணா கூட சொல்லிட்டு போலாம். திரும்பி வரும்போது கூட நீ கிருஷ்ணர் கோயில் இருந்து வரலாம், கிருஷ்ணா கிருஷ்ணானே சொல்லிட்டு வரலாம். எத்தனையோ நீங்க எல்லாமே கொண்டு போலாம், எல்லா நைவேத்திய பொருட்கள் கொண்டு போகலாம். அங்க இருக்கவங்களுக்கு தான தர்மங்களை பண்ணலாம். இது எல்லாமே ஈஸி. எதை விட தெரியுங்களா? உட்காந்து 2 மணி நேரம் கண்டினியூஸா படிக்கிறேன் பாருங்க, உட்காந்து படிச்சு பாருங்க, அப்பதான் நான் சொல்றது புரியும். அது எல்லாமே ஈஸி. கையில காசு மட்டும் இருந்தா போதும், ஒரு வசதி, உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமா இருந்தா போதும், போயிட்டு வந்துடலாம். அங்க அதை விட இது 2 மணி நேரம் உட்காரு. அப்ப நான் கேட்கறது, கிருஷ்ணருக்கு யாரை பிடிக்கும்? அவருக்கு பிடிச்சாதான் நமக்கு அனுகிரகம். அவருக்கு பிடிச்ச விஷயத்தில் நம்ம என்ன பண்ணணும்? யார் யாரையும் ஐஸ் வைக்கிறோம். இதுக்கு பேர் தப்பா நமக்கு இறைவனை வந்து ஐஸ் வைக்கிறது இல்லை. ஏன்னா அவருக்கு பிடிக்கிற மாதிரி நடந்து கொள்ளும் போது காரியம் ஜெயமாகுமா ஆகாதா? இதுதான் என்னோட கேள்வி. ஸோ பாராயணம் இஸ் வெரி பவர்ஃபுல். நோ செலவு. நீங்க 2 மணி நேரம் உட்காந்தீங்கன்னா என்னங்க செலவு? ஒரு செலவும் கிடையாது. அப்புறம் பாருங்க, உடம்புக்குள்ள அந்த அதிர்வுகள் வர வர பல நோய்கள் காணாம போயிடும். பைசா செலவில்லாம பல நோய்கள் நம்மள விட்டு போயிடும். அந்த பிரீத்திங் எக்ஸசைஸ், கான்சன்ட்ரேஷன் பவர். நீங்க 2 மணி நேரங்க ஒரு இடத்துல இப்படி மைண்ட் போச்சுன்னா அடுத்த வேர்டு வாயில குளறிப்படும், சொல்ல முடியாது. 2 மணி நேரம் கான்சன்ட்ரேஷன் வேணுங்க. நீங்க பண்ற 5 நிமிஷம் ஜபத்துக்கே மனசு 10 தடவை வெளியே போயிட்டு வந்திருக்கும். காலையில ஜபம் பண்ணும்போது நீங்க 2 மணி நேரம் உட்காந்தீங்கன்னா ஒரு செகண்ட் உங்க மனசு வெளியில போச்சுன்னா வாயில வார்த்தை தப்பா வரும். ஈவன் அந்த மனப்பாடமா தெரிஞ்சு நீங்க சொன்னீங்கன்னா கூட தப்பு வந்துடும். தப்பு வராம ஒருத்தர் சொல்றோம் அப்படின்னா see the concentration power. அது யாருக்கு நல்லது? நமக்கு தான் நல்லது. சோ அதுதான் பாராயத்தினுடைய பலன். புரியிருக்கா சொன்னேன். அடுத்து என்னது? சித்தம். இது அதை விட கஷ்டம். நீங்க 2 மணி நேரம் நீங்க பகவத்கீதையை 18 அத்தியாயத்தையும் சொல்றதுங்கிறது ஒரு கஷ்டம்னு சொன்னா, சித்தம்னு எழுதுறீங்களா? 18 அத்தியாயத்தில் இருக்கிற 700 ஸ்லோகத்தையும் கண்ணை மூடிக்கொண்டு மானசமா சொல்றது. கற்பனைக்கே நம்மளால பண்ணினவங்களும் இருக்காங்க. நம்ம பாரத பூமியில் அதை பண்ணினவங்கள தயானந்த சுவாமிகள் எங்க முன்னாலே சொல்லி நாங்க கேட்டிருக்கோம். அதாவது, you are turning the pages of Bhagavad Gita in your book, but I can turn the pages of Bhagavad Gita in my mind. அப்படியே பேஜ் நான் எங்க திருப்புவேன்? அப்படியே என்ன அர்த்தங்க? 700 அங்க அப்படியே வரும். பேஜ் எங்க திருப்பிட்டு இருப்பாரு அவரு. நாம என்ன பண்ணுவோம்? ஒரு பேஜ் உடனே இப்படிதான் திருப்புறோம். சஞ்சய் ஓவாச்ச அடுத்து என்ன இப்படி we are turning. தப்பு நான் சொல்லவில்லை. அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, you are turning the pages of Bhagavad Gita book, but I can turn the pages of Bhagavad Gita in my mind. இந்த அத்தியாயத்துல இந்த ஸ்லோகம் இது மீனிங் ஆகட்டும் ஏதா இருந்தா ஒரு அவருக்கு அதே மூலதாங்க இறைவன் கொடுத்திருக்காரு. உடனே அவங்களா வந்து சன்னியாசி அவங்களால பண்ண இது உடனே நம்மளுடைய அகங்காரம் என்ன தெரியுங்களா சொல்லும், அதை ஏத்துக்காது. அது ஏன்னா அவர்லாம் சன்னியாசி, வாழ்க்கை ஃபுல்லா அவர் அதுக்காக டெடிகேட் பண்ணிட்டாரு, அதனால அவர்னால முடியுது. நமக்கு இத்தனை பிச்சு பிடுங்கள் எல்லாம் இருக்குது, நம்மளால முடியாது. ஏமாந்துடாதீங்க, அகங்காரம் நம்ம ஏமாற்றிட்டு இருக்குது. அப்படிலாம் கிடையாது. அவர் ஆர்கனைசேஷன் 2000 சன்னியாசி உருவாக்கிறாரு. இன்னைக்கு மொரேஷியஸ் போய் பாருங்க, அவரோட ஆசிரமம் இருக்கும். உலகத்தில் எத்தனை இடத்துல ஆசிரமத்தை உண்டுவாக்கி வச்சிருக்காருன்னா, சும்மா உட்காந்துக்கிட்டாங்க. அதாவது அந்த ஆசிரமெல்லாம் அங்கங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாரு. அவரு எத்தனை ஒர்க் தெரியுங்களா? கொஞ்சம் சாதாரண அவர் பண்ண ஒர்க்ல கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எத்தனை 10,000 20,000 கிரகஸ்தாக்களை உருவாக்கி இருக்காரு, அந்த டீச்சிங் கொடுத்திருக்காரு. அத்தனை 2000 சன்னியாசி உருவாக்கி இருக்காரு. அப்புறம் அவங்கவுங்களுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட், அதுக்கு அரேஞ்ச்மெண்ட், ஆர்கனைசேஷன், அது ஏன்னா அதுக்கு ஒரு இடம் வாங்கணும், ஒரு கட்டடம் கட்டணும். எங்க எல்லாமே வெளிநாட்டுல போய் உட்காந்துட்டு ஒரு இடம் வாங்கணும், கட்டடம் கட்டணும். எவ்வளவு அவர் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாரு அவர் லைஃப் டைம்ல. சும்மா இருந்துட்டுல அவர் வந்து he can turn the pages of Bhagavad Gita சொல்றது அந்த அளவுக்கு அவர் படிச்சிருக்காரு. அத்தனை தடவை அது என்ன பண்ணிருக்காரு, அபியாசம் பண்ணி கிட்டத்தடவை 1000க்கு மேல எத்தனை தடவை படிக்கணும் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்க சொல்றாரு. அது 1000 மேல இருக்கும்பா. பகவத்கீதை அவர் வாழ்நாள நாம் சொல்லும்போது வயசு அவருக்கு 75 இருக்கு. அதுக்கப்புறம் எத்தனை படிச்சாரு தெரியும். அப்ப அவர் சொல்லும் போது 70 வயசுல சொல்றாரு, நான் ஒரு 1000 தடவை படிச்சிருப்பேன். அதனால என்ன ஆயிடுச்சு எனக்கு, ஐ கேன் டர்ன் த பேஜஸ் இன் மை பகவத்கீதா பேஜ். புரிஞ்சுங்களா? இதுக்கு எதுக்கு சொல்றேன்னா, மனசுல அப்படி பண்ணவங்க தான் என்ன பண்ண முடியும், 18 அத்தியாயத்தில் இருக்கிற 700 ஸ்லோகத்தையும் மனசுல சொல்றது. மானசம் இஸ் ஹையஸ்ட் பிரேயர், மானச பிரேயர். புரிஞ்சுங்களா? அடுத்தது அதனுடைய பலன் அதிகம். நீங்க வந்து வாய் விட்டு சொல்றதுக்கே நம்ம இப்படின்னு சொல்றோமே, மனசுல சொல்லும்போது கண்டிப்பா அதுக்கு உண்டான பலன் அதிகம். நம்மளால முடிஞ்சதை செய்வோம்னு உட்கார்ந்துடக்கூடாது, முயற்சி செய்யணும்னு நான் சொல்றேன். அடுத்தது பூஜனம் காயிகம் கர்ம, அந்த 3ஐயும் விளக்குறார். இறைவனோடு தொடர்பு கொள்ற பக்தி யோகத்தை விளக்கிட்டு வர்றாரு. பூஜனம் காயிகம் கர்ம
கீர்த்தனானிச்ச வாச்சிகம் தியானம் து சித்தஜம் வித்யாதுத்தரோத்தரம் உத்தமம். ஒன்ன விட ஒண்ணு உத்தமம் என்ன சொல்றாரு? பூஜனம் காய்கம். உடம்பளவுல நீங்க பூஜை பண்றதுங்கிறது காய்கம். உடல் அளவில் பண்றது எல்லாமே பூஜை பண்றது எல்லாமே காய்கம். பூஜனம் காய்கம். உடல் அளவில் செய்கிற, உடல்னா கை காலெல்லாம் யூஸ் பண்ணி கோயிலுக்கு போறது, நடந்து போறது, காலை யூஸ் பண்ணி அபிஷேகம் பண்றது, கையை யூஸ் பண்ணி அபிஷேகம் பண்றது, காலை யூஸ் பண்ணி கோயிலுக்கு நடந்து போறது, கை கால் இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ற அபிஷேகங்கள் எல்லாமே சேர்த்துக்கிங்க. உடல் அளவுல பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேரு பூஜனம் காய்கம். அந்த கம்யூனிகேஷன் பேரு காய்கம். அடுத்தது காய்கம் கர்ம. காய்கம் கர்ம வேற ஆட் பண்ணிக்கணும். காய்கம் கர்ம பூஜாயெல்லாம் காய்கம். அடுத்தது கீர்த்தனானிச்ச வாச்சிக்கம். கீர்த்தனானி வாய் விட்டு கீர்த்தனம் பாடுதல், சாண்டிங் பண்றது, லலிதா சகசரநாமம் பண்றது, விஷ்ணு சகசரநாமம் பண்றது, ருத்ர சொல்றது, அது பகவத்கீதை அத்தியாயத்தை முழுவதும் சொல்வது, அல்லது ஒரு அத்தியாயத்தை ஏது ஒரு அத்தியாயம் 5 ஸ்லோகம் எதா இருந்தாலும் என்னதான் வாச்சிக்கம். அடுத்தது தியானம் து சித்தஜம் மனதளவில் செய்யக்கூடியது. சித்தஜம்னா மானச கர்மம். மனதளவில் நீங்க வாச்சிக்கமா என்ன பண்ணிப்போம் பாத்தீங்கன்னா மானச பூஜா கூட சொல்லுவாங்க. இப்ப நமக்கு உடம்பு சரியில்லை, இல்ல ஒரு பக்கம் போக முடியல அப்படின்னா ஆப்ஷன் சொல்றது என்னன்னா, இப்ப நீங்க டெய்லி என்ன பண்றீங்க, நித்திய பூஜா பண்ணிட்டு இருக்கோங்க நிறைய பேர் இருக்கீங்க. அவங்க அப்படியே உட்கார்ந்து மனதுல முதல்ல அவர் ஆவாகனம் தியாயம் பண்ணி ஆவாகம் பண்ணி அப்படியே மனசுல இருந்தே தீப ஜோதி பரபிரமன் மனசுலயே விளக்கேத்துறது. அப்படியே கண்டினியூஸா செஞ்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டம் தெரியும். இது செய்யறது ஈஸிங்க. திங்ஸ் எல்லாம் இருந்துன்னா டப் டப்புனு கையில வேற புக் வேற இருக்குது, பார்த்து நான் பண்ணிடுறோம். இங்க கண்ணை மூடி உட்காந்துக்கணும், மானசமா என்ன சொல்றது, அந்த தியானம் பண்ணும்போது எப்படி ரெடி ஆகிறோமோ அந்த மாதிரி உடல் அமைதி மன அமைதி எல்லாம் பண்ணி உட்காந்துக்கிறது. உட்கார்ந்து அந்த பூஜை அப்படியே மனசுல பண்றது. தீபச்சோதி பரபிரம்மன் சொல்லும் போது விளக்கேத்துற மாதிரியும், கண்ட பூஜை பண்ற மாதிரியும், ஓம் ஸ்ரீ மகா விக்னேஸ்வரவே தியாயாமி அவாகயாமி ஆசனம் அப்படி சொல்லிக்கிட்டே ஸ்டெப்பை சொல்லிக்கிட்டே உள்ள நாமளே பூஜை பண்றது. கற்பனை மனதுக்குள்ள பூஜனை வெரி டிஃபிகல்ட். ஏன்னா அங்க ஓடிடும், எங்க விட்டோங்கிறது மறந்து போயிடும். திரும்பி வருவோம், வெளியே போயிட்டு வருவோம், எந்த ஸ்டெப்ல விட்டோங்கிறது ஞாபகம் வராது. ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா ட்ரை பண்ணிருக்கோம்ல, அதனால சொல்றேன். முதல்ல இருந்து ஆரம்பிச்சு முதல்ல இருந்து சொல்லிடலாம். முதல்ல இருந்து வருவோம், கடைசி வரைக்கும் போயிடுவோம். கடைசியில் அஷ்டோத்திரத்துல 2 மறந்து போயிடும். 108 மறுபடியும் ஆரம்பிக்கிறது. அப்பதான் தெரிஞ்சது, அப்ப இது ஈஸி. இது செய்யறக்கே நிறைய பேர் முறப்பட்டுக்க, அது வேற விஷயம். அதெல்லாம் டஃபஸ்ட் திங். பட் அதுக்குண்டான பலன் அதிகம். அதான் சொல்றாரு. அது பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. அடுத்தது இப்போ பூஜனம் காய்க்கம். உடல் அளவுல பண்றது காய்க்கம், வாயில பண்றது வாச்சிக்கம். தியானம் மனதளவுல பண்றது மானசம். வித்யாத்து உத்தரோத்தரம். உத்தரம் அது எப்படி பிரிக்கணும்? வித்யாத்து அது பெரிய வேர்டா இருக்கு, பிரிச்சுக்கலாம். உத்தரோத்தரம் உத்தமம் அப்படின்னு எழுதுறீங்களா? ஒன்றை விட ஒன்று உயர்ந்தது. உத்தரோத்தரம் உத்தமம். தமம்ங்கிறது சூப்பர்லேட்டிவ் டிகிரி, தரம் போட்டீங்கன்னா கம்பேரிட்டிவ் டிகிரி. அப்போ ஒன்றை விட ஒன்று உயர்ந்தது. இந்த வித்தைகளில் வித்யாத்து, இந்த வித்தையில் ஒன்றை விட ஒன்று உயர்ந்தது. ஏன்னா காய்க்கம் பாத்தீங்கன்னா வரிசையா சொல்ல பொங்க வைக்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. கும்பாபிஷேகம் பண்றது, தண்ணி ஊத்துறது, பால் குடம் எடுக்கிறது, தீச்சட்டி தூக்குறது, குண்டம் மிதிக்கிறது, காவடி எடுக்கிறது, அப்புறம் மதில் நடக்குமே கல்லழகர் ஆற்றில் விடுறது, இதெல்லாம் என்னது? காய்க்கம். ஆயிரக்கணக்கான பேர் கலந்துக்கிறாங்க இல்லைங்களா, நம்ம பாக்குறோம் இல்லையா? இப்ப வாச்சிக்கம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்தது மானசம். மனதளவில் நீங்க எல்லாமே என்ன காய்கத்துல என்ன பண்றீங்களோ, உடல் அளவில் என்ன பண்றீங்களோ அல்லது வாச்சிக்கமா என்ன பண்றீங்களோ அதை என்ன பண்றது? மானசமாக உட்கார்ந்து பண்றது, அது மானசம். அடுத்தது 12வது ஸ்லோகம். அதா விஷஸ்ய பூஜா ஸ்யாத் விக்ரகே ததனந்தரம் விஸ்வரூபஸ்ய விஸ்வஸ்மின் பூஜைஷாச்ச விசிஷ்யதே. ஆதா விஷஸ்ய. ஆதாவுங்கிறது எந்த பிரிக்கணும்? ஆதௌ முதலில் எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறது? இத்தனை சொல்லிட்டீங்களே சுவாமிஜி,
எங்க ஆரம்பிச்சு நாங்க எங்க முடிக்கிறது, எங்க ஆரம்பிக்கணும், அது எப்படி டிராவல் ஆகி எங்க போய் எங்களுடைய பக்தி வழிபாடுகள் எங்கு ஆரம்பித்து எங்கு முடியணும். அதுதான் அழகான ஸ்லோகம் இது. என்னுடைய பக்தி எங்க வேணா ஆரம்பிக்கலாங்க, தப்பே கிடையாது. முடிக்கிற இடம் தான் முக்கியம். அதான் சொல்ற ஆதவ் முதலில் என்ன பண்ணணும், ஈஸ்வஸ்ய பூஜா சியாத்து விக்கிரகே. ஒரு சிலை உருவத்தில், விக்கிரகம்னா ஒரு சிலை உருவத்தில் அந்த ஈஸ்வரன் என்ன, அந்த ஈஸ்வரன் தான் என்னன்னு தெரிஞ்சு பண்ணணும். நான் எனக்கு இஷ்ட தேவதை யாரை வேணா நீங்க வச்சுக்கலாம், விநாயகர் வச்சுக்கலாம், முருகர் வச்சுக்கலாம், தேவி வச்சுக்கலாம், அம்பாள் வச்சுக்கலாம், உங்க யாரை வேணாலும் இஷ்ட தேவதை வச்சுக்கலாம். ஆனா என்ன தெரியணும், ஈஸ்வரனுடைய வெளிப்பாடுன்னு அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ அவங்களுடைய சிலையில் யார, ஈஸ்வரனுடைய பூஜையை எங்க பண்றோம், விக்கிரகத்தில். ஈஸ்வரனுக்கு ஒரு என்ன கிடையாது, எங்க எல்லாம் சொல்றோம். ஈஸ்வரனுக்கு ஒரு ஷேப் உண்டா, சிவன் அல்ல. ஈஸ்வரங்கிறது ஜெகத்காரணம், இந்த உலகத்தை படைத்தவர் ஈஸ்வரகா, நாட் சிவன். நீங்க சிவன்கிறது தேவதா, விஷ்ணுங்கிறது தேவதா, சிவன் முருகருங்கிறது தேவதா. இந்த தேவதை ரூபத்தில் சிலைனா ஏன்னா ஒரு உருவம் இருக்கணும். உலகத்தை படைத்த ஈஸ்வரனுக்கு உருவம் கிடையாது, அவரை சிலை வச்சுலாம் கும்பிட முடியாது. அப்ப என்ன பண்ண சொல்றாரு, முதல்ல ஒரு சிலையில ஒரு கை கால் உடையவராக ஒரு இறைவனை தேவதை ரூபத்தில் கண்டு வழிபாடு பண்ணு. எப்போ, ஆதவ் முதலில் சில விக்கிரகே சிலை உருவத்தில் ஆரம்பிங்க. அதுக்காக இத்தனை கோயில்கள், இத்தனை வழிபாடுகள் மக்களை பக்தியில் கொண்டு வருவதற்காக. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இதெல்லாம் வேஸ்ட் டைம் எனர்ஜி, இதெல்லாம் சைக்கோஸ். நிறைய பேர் சொல்றாங்க இதெல்லாம் இந்த வழிபாடு பண்றவங்களே யாரமா மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டுதான் எங்க எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்களாம், சைக்கோஸா. இவங்கெல்லாம் ரொம்ப தைரியமான ஆள்களாம், கடவுளே இல்லாம இவங்க வாழ்ந்துருவாங்களாம். அப்படி சொல்றக்கே கடவுள் வேணுங்கிறது புரியல, என்ன பண்றது. நீங்க அப்படி சொல்றக்கே கடவுள் இல்லைன்னு சொல்றக்கே என்ன வேணும், வாயில இறைவன் சக்தி கொடுத்தா தான் கடவுள் இல்லைங்கிற வேர்டு வாயிலிருந்து வர முடியும். அது புரியாதவங்க பேசிட்டு போகட்டும். இவர் என்ன சொல்றாரு, சிலை ரூபத்தில் ஆரம்பிங்க. ஏன்னா உருவம் இல்லாத ஈஸ்வர தத்துவத்தை எடுத்தோன்னா புரிந்து கொள்ள முடியாது. அப்போ என்ன பண்ணணும், உருவத்துடன் கூடிய தேவதைகளை வழிபாடு பண்ணுங்க, ஈஸ்வரனை அந்த ரூபத்தில் வழிபாடு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆதவ் தத் அனந்தரம். அப்படியே இருந்துடக்கூடாது, ஆயுசுக்கு சிலை வழிபாட்டிலேயே இருந்துடக்கூடாது. என்ன பண்ணும், அனந்தரம். நீங்க அந்த பண்ண வழிபாடுகள் உங்களுக்கு என்ன கொடுக்கும், லாஜிக்கு புண்ணியத்தை கொடுக்குமா. அந்த புண்ணியம் பிளஸ் உங்களுடைய பாப்பத்தை க்ஷயம் பண்றதையும் தாண்டி அதிர்ஷ்ட பலனாக என்ன பண்ணும், உங்களை கொண்டாந்து வேதாந்தத்துக்குள்ள ஜாயின் பண்ணி விடு. நீங்க பண்ண வழிபாடுகள் அப்ப பத்தி நடக்கிற பாபக்ஷயத்தை தான் படிச்சோம். லாஜிக்கா என்ன படிச்சோம், அப்பப்ப வர பாபத்தை க்ஷயம் பண்ணி கொஞ்சம் மன நிம்மதியோட வாழ்றதுக்குன்னு பார்த்தோம். அது திருஷ்டமா கிடைக்கக்கூடியது. அதிர்ஷ்டமாக நீங்க பண்ணின பூஜை, காய்க்க வாச்சிக்க மானசம் எது வேணா எடுத்துக்கங்க. அந்த பாராயணமாகட்டும், மானசமா பண்ண பூஜையாகட்டும், இல்ல பூஜை காய்க்க கூட யூஸ் பண்ணி எதா இருந்தாலும் திருஷ்டமா உங்களுடைய மைனஸை கழிச்சிடும். அதுக்கு 2 பலன் இருக்கு. நீங்க பண்ற பூஜைக்கு 2 பலன். ஒண்ணு திருஷ்டம். வாட் இஸ் த அதிர்ஷ்ட பலன், கண்ணுக்கு தெரியாம ஒரு பலன் வரும், அது அப்பத்திக்கு தெரியாது. அது என்ன பண்ணும், உங்களை கொண்டாந்து வேதாந்தத்துல உட்கார வச்சிடும். இறைவனை பற்றி ஞானத்தை அறிவதற்குண்டான குவாலிபிகேஷன் குருவை கொண்டு வந்து காட்டும். அதான் சொல்றாரு தத்து அனந்தம். நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ற, சிலை வழிபாட்டை பண்ணு. கோயிலுக்கு போ, வீட்டுல பூஜை பண்ணுங்க, பூ வைங்க, விளக்கு ஏத்துங்க, எல்லாம் பண்ணுங்க. தத்து அனந்தரம் எங்க போகணுங்கிறாரு, விஸ்வரூபஸ்ய விஸ்வஸ்மின். எங்க போகணும், விஸ்வரூபம். முதலில் இறைவனை ஒரு சிலையில் கண்டு வழிபட்டு பழகு. பிறகு எங்கும் விஸ்வனை எங்கும் ஏதி, அதற்கு பிறகு எங்கும் எதிலும் இருக்கிற இறைவனை, விஸ்வரூபஸ்ய விஸ்வஸ்மின், தூணிலும் துரும்பிலும் இருக்கிற இறைவனை வழிபட பழகணும். பூஜா இஷாச்ச விசிஷ்யதே. என்ன சொல்றாரு, இந்த பூஜை சிறப்பு. விசிஷ்யதேனா தி பெஸ்ட். ரெண்டாவது சொன்ன பாரு தி பெஸ்ட்ங்கிறார். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, சிலை ரூபத்தில் இறைவனை வழிபட்டு பழகு. அதந்தரம் அங்கேயே ஆயுசுக்கு இருந்துடாத, அதுக்கு அனந்தரம், அதுக்கு பிறகு எந்த தேவதை எந்த இறைவனை வழிபடணும், எங்கும் வியாபித்திருக்கிற உருவமற்ற இறைவனை வழிபாடு. எப்படிங்க இது நடக்கும்,
எப்படி கண்ணு வழிபாடுனா ஒரு சிலை இருக்கு, எனக்கு என்ன பண்ண தெரியுது, நமஸ்காரம் பண்ண தெரியுது, வழிபாட தெரியுது. எங்கேயுமே இல்லை. அந்த இறைவனை எப்படி நான் வழிபடட்டும்? எப்படி அதுக்கு அந்த 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 இடத்துக்கு நான் எப்படி அதை போய் தொடர்றது? அதை எப்படி நான் பண்றது? எனக்கு சிலை வழிபாடு மட்டும்தான் தெரியுது. எங்கும் இருக்கிற இறைவனை எப்படி நான் வழிபடட்டும்? அதுக்கு ஒரு பதில், எங்கும் இருக்கிற இறைவனை நீங்க முதல்ல உணரணும். இறைவன் அப்போ அதுக்கு என்ன தெரியணும்? வேதாந்தத்துக்குள்ள வரணும். வந்தாத்தான் இறைவன் நான் எங்க இருக்கிறேங்கிறத சொல்ல போறார். என்ன சொல்வாரு? இந்த உலகத்தை படைத்தது நான். இப்போ ஒண்ணு படைக்கிறோம்னு வச்சுக்கலேன், ஒரு பானையை படைக்கிறோம்னா அதுக்கு ரெண்டு வேணும். ஒண்ணு குயவன் வேணும், இன்னொன்னு மண்ணு வேணும். எப்பவுமே ரெண்டு இருக்கணும். ஒண்ணு புத்தி சக்தி, இன்னொன்னு மெட்டீரியல் மண்ணு. இந்த ரெண்டு இருந்தா தான் பானை வரும். சோ எந்த சிருஷ்டியா இருந்தாலுமே என்ன புரிஞ்சுக்கணும் நமக்கு? ஒரு நிமித்த காரணம், இன்டெலிஜென்ட் காஸ், மெட்டீரியல் காஸ், ரெண்டு இருந்தா தான் பானைங்க இப்படி அழகா உருண்டுட்டு வருது. இப்ப இந்த உலகம் உருண்டுட்டு இருக்குதே, அப்ப அதுக்கு ரெண்டு வேணுமா இல்லையா? புத்தி சக்தி இருக்கணும், பொருள் வேணுமே. பொருள் இல்லாம எப்படி ஒரு உலகத்தை படைக்கிறது? அப்ப இறைவன் எப்படி இருப்பாரு? புத்தி சக்தியா இருந்து பொருளை போய் வேற ஒரு லோகத்துல போய் எடுத்துட்டு வருவாரு. அப்ப அவர் அந்த லோகம் அவரை தவிர்த்து வேறையா போயிடும். நிமித்த புத்தி சக்தி அவர் புரிஞ்சிருச்சு நமக்கு. இது ஈஸி. அது எப்படி ஒரு மனிதனை சரீரத்தை எப்படி உருவாக்கணுங்க அவர் தெரியுங்கிற நமக்கு புரியுது. இந்த உடம்பு தயாரிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்? 5 பூதங்கள் வேணும் இல்லைங்களா? 5 பூதங்களானதானே இந்த உடல். இப்ப அந்த 5 பூதம் வேணும் அவருக்கு. இப்ப சப்போஸ் அவரு வேற எங்காவது போன் பண்ணி, ஏங்க இன்னைக்கு 5 பூதத்துல வாயு கொஞ்சம் கம்மியா இருக்கு ப்ரொடக்ஷன்ல, இல்ல எனக்கு பிருத்திவி கொஞ்சம் பத்துல, அப்படி 5 பூதங்களை அவர் போன் போட்டு வேற பக்கம் இருந்து லாரியில ஆர்டர் பண்ணி வீடு கட்டுற மாதிரி செங்கல் சிமெண்ட் ஆர்டர் பண்ணி வீடு கட்டிட்டு இருக்காரு பாத்தீங்களா இன்ஜினியர். அவரு யார் யாருக்கோ போன் போட்டு எல்லாம் பொருள் வருது. அந்த மாதிரி இந்த இறைவன் பாத்தீங்கன்னா சிருஷ்டி ஆயிட்டே இருக்குது. எத்தனையோ சரீரங்கள் தோண்டிட்டே தான் இருக்குது. அப்ப அதுக்கு உண்டான மெட்டீரியல் காசு 5 பூதங்கள் எங்கிருந்து அவர் போன் போட்டு லாரியில எங்கிருந்து அவருக்கு வருது? சிந்திக்கணுமா இல்லையா? யோசனை மண்டை மூளை இருக்கா இல்லையா? ஒண்ணு படைக்கணும்னா 2 வேணும். அவர் புத்தி சக்தியா இருக்கா, புரிஞ்சிருச்சு. மெட்டீரியல் காசுக்கு அவர் என்னங்க பண்ணுவாரு? அப்படி அவர் இன்னொருத்த போன் போட்டு வாங்கினான்னு வச்சுக்கோங்க, நம்ம இன்ஜினியர் வாங்குற மாதிரி செங்கல் லோடு சிமெண்ட் லோடு வேற எங்கேயோ இருந்து அவருக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இன்ஜினியர் வீடு கட்டுற மாதிரி வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இன்ஜினியர் அந்த செங்கல் தயாரிக்க பாத்துங்க, அவனுக்கு இங்கே அவருக்கு அடிமையாயிருவாரு. அவர் அனுப்பிச்சாதான் வீடு கட்ட முடியும். இப்ப லாரி ஸ்ட்ரைக்கு, சிமெண்ட் ஃபேக்டரி ஸ்ட்ரைக்கு, இங்க இன்ஜினியர் வீடு கட்ட முடியாது. அந்த மாதிரி பஞ்சபூதங்களை வேற எங்காவது இருந்து வாங்கினாருன்னு வச்சுக்குவோம். இறைவன் வேற எங்காவது இருந்து போன் போட்டு வந்து வாங்கிச்சினான்னு வச்சுக்குவோம். அவன் இறைவனை யாரு கண்ட்ரோல் பண்ணுவான்? அந்த பஞ்சபூதங்களை அனுப்புறான் பாருங்க, அவனுக்கு இவர் கீழே ஒர்க் பண்ண வேண்டி வரும் இறைவன். அப்ப அவர் இறைவனாகவே இருக்க முடியாது. அனைத்தையும் ஆள்கின்ற சக்தி படைச்சவராக இறைவன் இருக்க முடியாது. அவர் டிபெண்ட் பண்ணிருக்காரு, வேற யாரையோ டிபெண்ட் பண்ணி இவர் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணிட்டு ஸ்திதி பண்ணிட்டு இருந்தாருன்னா அவர் இறைவனாகவே இருக்க முடியாது. அவனுக்கு மேல ஒரு ஆள் இருக்கானே, அவன் ஸ்டாப் பண்ணானே இங்க ஸ்டாப் ஆயிருமே. யோசனை பண்ணணும். அப்ப லாஜிக்கா என்ன புரிஞ்சுக்கணும்? அவரேதான் மெட்டீரியல் காசாவும் இருக்கணும்னு புரிஞ்சுக்கணும். இதுதான் பக்தியினுடைய உச்சம். அவரு தான் புத்தி சக்தி. அது நமக்கு தெரியுது. எப்படி கிட்னி செய்யறது, பின்ன எப்படி கிட்னி செய்யறதுன்னு எங்க அம்மாவுக்கு அங்க தெரிஞ்சுது. எப்படி ஹார்ட் செய்யறதுன்னு எங்க அம்மாவுக்கு அங்க தெரிஞ்சுது. கொஞ்ச நாள் 9 மாசம் வச்சிருந்தாங்க, அவ்வளவுதான். இறைவனுக்கு தான் என்ன தெரியுது? கிட்னி எப்படி செய்யணும், ஹார்ட் எப்படி செய்யணும், ரத்தம் எப்படி செய்யணும், மசில்ஸ் எப்படி செய்யணும், போன் எப்படி செய்யணும், அதுல ஒரு லைவ்னஸ் எப்படி, ஒரு உயிரோட்டோடவா எப்படி அது வச்சிருக்கிறது, சாப்பிட்றதெல்லாம் எப்படி எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா நீங்க ஓடுறது வெண்டைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய், அது போய் அது எப்படி ரசமா மாறி எனர்ஜியா மாத்துறது, அது ரத்தத்துல அது எப்படி போகுது, அது எப்படி அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் உறிஞ்சணும், ஏதாவது நமக்கு தெரியுமாங்க? எதுவும் நமக்கு தெரியாது. உங்க அம்மாவுக்கு தெரியாது, எங்க அம்மாவுக்கு தெரியாது, உலகத்துல எந்த அம்மாவுக்கும் தெரியாது எப்படி இதெல்லாம் ஓட்ட நடக்குதுன்னு. சோ நம்ம ஒண்ணு தாங்குறோம். இறைவன் படைச்ச அந்த குழந்தைய நம்ம தாங்குறோம், அவ்வளவுதான் அம்மா பண்ண முடியும். தன்னுடைய ரத்தத்தை கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். இதுக்கே எங்க பெருமை, ஆஹா ஓகோன்னு நான் பெற்றவை. ஆனா உள்ள ஒண்ணும் தெரியாது, லங்ஸ் எப்படி வேலை செய்யும் தெரியாது. அப்படி எல்லாம் தெரிஞ்சிருந்தா ஏன் அந்த குழந்தை குறையுள்ளதா பிறக்குது? சில குழந்தைகள் கை கால் ஊனமா பிறக்குது இல்ல, அப்ப அந்த அம்மாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தா வயிற்றுக்குள்ளே எல்லாம் சரி பண்ணிக்கலாம்ல. ஐயோ இந்த குழந்தை கை கொஞ்சம் வீக்கா இருக்கு, கொஞ்சம் பேட்ச் ஒர்க், கொஞ்சம் பிருத்திவியை கொஞ்சம் இதை கொண்டாடணும், பேட்ச் ஒர்க் பண்ணிக்கலாம்ல. அம்மா இஸ் அவுட் ஆஃப் த கண்ட்ரோல், கை கால செய்ய முடியாது. அதனாலதான் ஊனமா பெத்து வச்சுட்டு கவலைப்படுற ஆயுசுக்கும்.
ஸோ மதர் ஒன்லி என்னது ஹோல்டிங், அவ்வளவுதான். அப்ப இறைவன் தான் படைக்கிறார். அப்ப படைக்கிறாருன்னா அவருக்கு மெட்டீரியல் காசு எங்கிருந்து, இப்ப அதான் பாயிண்ட், அவருக்கு வேணுங்கிற பொருள் மெட்டீரியல் எங்கிருந்து கிடைச்சா? ஒரே ஒரு சான்ஸ், வெளியிலிருந்து வாங்க முடியாது. வாங்கினா அவனுக்கு அவன் இவருக்கு கடவுள் ஆயிடுவான். ஏன்னா ஸ்டாப் பண்ணிட்டானா இங்க ஒண்ணும் பண்ண முடியாது. சோ என்ன புரிஞ்சுக்கணும், இறைவன் நிமித்த புத்தி சக்தியாவும் இருக்கிறாரு, மெட்டீரியல் காசாவும் இருக்கிறாரு. இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்தை அவர் ஆள்றவராக இருக்க முடியும், ஆட்சி செய்பவராக இருக்க முடியும். ஃபுல்லா உலக அனைத்தையும் தன் கண்ட்ரோலுக்குள்ள அவர்னால வைத்துக் கொள்ள முடியும். வேணா செய்யலாம், வேண்டாட்டி கம்முன்னு படுத்துக்கலாம். ஃபுல் கண்ட்ரோல் ஆஃப் திஸ் வேர்ல்ட், யூனிவர்ஸ், சிருஷ்டி அத்தனையும் அவர் கண்ட்ரோலுக்குள்ள வரணும்னா அவரு தான் புத்தி சக்தியா இருக்கணும், அவரு தான் மெட்டீரியல் காசா இருக்கணும். அப்ப பாருங்க, நீங்க எதை பார்த்தாலும் அவருதான் என்ன இருக்காரு, மண்ணா மாறி பானையா இருக்காரு. குயவன் புத்தி சக்தி மட்டும்தான், மண்ணு வேற எங்க இருந்து வாங்குறாரு. ஆனா இந்த உலகத்தை பானையை பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல எதை பாத்தீங்கன்னாலும் அது அவர் எதா இருக்காரு, பொருள் சக்தியாக, மெட்டீரியல் காசாக இருக்கிறாங்க போது நீங்க கண்ணை திறக்கிறீங்கனாலே அது இறைவனோட சக்தினாலதான். எதை நீங்க பார்த்தாலும் இறைவனை தவிர்த்து அது வேறு இருக்க வாய்ப்பு. அது மனிதன் கண்டுபிடிச்ச ராக்கெட்டா இருக்கலாம், மனிதன் தயாரிச்ச வீடா இருக்கலாம், கட்டின வீடா இருக்கலாம். ஆனா அதுக்கு உண்டான மெட்டீரியல் காசு கொடுக்கிறவர் யாரு, இறைவன். அப்ப இங்க என்ன புரியணும், இப்ப நாம் இந்த இதுக்குள்ள எதுக்கு வந்தோம், இந்த மூணுல எது முதலில் எப்படி ப்ரே பண்ண, எப்படி நம்ம இறைவனை பார்த்தோம், ஒரு சிலைக்குள் இறைவன் இருப்பதாக வழிபாடு பண்ணு முதலில். அப்போ இங்க இருப்பதனைத்தும் இறைவனை தவிர்த்து வேறெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும்னா சாஸ்திரத்துக்குள்ள வந்தா தான் இறைவன் சொல்றாரு. அப்படி வழிபாடு ஃபைன் எங்க போய் சேரணும், காண்பதெல்லாம் இறைவனை தவிர்த்து வேறெல்லங்கிற வாயில இருக்கக்கூடாது, உணர்வு பூர்வமாக. வாயில சொல்ல, இப்ப நான் கேட்டு நீங்க சொல்லிடலாம், தூணிலும் இருப்பார் துருமிலும் இருப்பார். உணர்வு பூர்வம் பார்க்கறது எப்படி பார்க்கணும், பார்க்கறது அனைத்தும் இறைவனாக பார்க்கக்கூடிய உணர்வு வரணும். தட் இஸ் த ஹையஸ்ட் ஃபார்ம். அது சொல்ற, அடுத்தது இங்க வான்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் சிறையில வழிபடு, அப்புறம் என்ன புரிஞ்சுக்கோ, எதை பார்த்தாலும் இறைவனாக பார்க்கக்கூடிய சக்தியை பெறணும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.